சத்யா வாழ்க வளமுடன் இப்போ யூஸ் பண்ணலாம்டா. வாழ்க வளமுடன் அண்ணா. வாழ்க வளமுடன்டா. ஓகே அண்ணா. ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? இருக்குடா. ஓகே அண்ணா. எஸ் மேம். Thank you. வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? கிளியரா எஸ் இருக்கு. மேம். Thank you. ஓகே. எல்லாரும் வந்தாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் யாராவது வரணுமா? சத்யா நீ ஸ்டார்ட் பண்ணிக்கடா, வரவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், வராதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே அண்ணா. ஓகே, ப்ரேயர் பண்ணலாம். எல்லாரும் சிட் ஸ்ட்ரைட் நல்லா உட்காந்துக்கோங்க. கண்களை மூடிக்கலாம், கைகளை கோர்த்து வச்சுக்கலாம். மூச்சு காத்து ஒரு few seconds கவனிக்கலாம். Take a deep breath and long breathe out. Again, take a deep breath and long breathe out. Take a deep breath and long breathe out. While breathe out, start Om chanting 3 times. Listen your breath. மனசு அமைதியா இருக்கிறது ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க. மெதுவா 2 உள்ளங்கைகளையும் தேய்ச்சு கண்கள் மேல வச்சு ஒரு டீப் பிரீத் எடுங்க. ஸ்லோ மெதுவா அப்படியே கண்களை திறக்கலாம். பிரேயர் சாங் நமஸ்கார முத்ரா. ஓம் சன்னோ மித்ர சம்வர்ணஹ சம் நோ பவத் ஆயமஹ சன்னோ இந்திர பிரகஸ்பதிஹி சன்னோ விஷ்ணுருக்ரமஹ
नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्मं वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु वाम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः गुरुवन्दना गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विशदेववरोकिणां नितये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः ஓகே இப்போ நம்ம எல்லாரும் ஒரு சூப்பரான ஒரு பிளிஸ்ஃபுல் ஒரு டெக்ஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது பிளிஸ்ஃபுல் டெக்ஸ்ட்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்கெல்லாம் வந்து இந்த பிராப்தம் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த டெக்ஸ்ட் படிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ எஸ்எஸ்பி கோரக்ஷநாத் அப்படிங்கும் போது புதுசா இருந்துச்சு. எடுத்தோடனே எங்களுக்கு இந்த புக்லெட் கிடைக்கல, நாங்க பிரயத்தனம் பண்ணி தான் இந்த புக்லெட் எல்லாம் கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள படிக்கும் போது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு வந்து வியந்து போய் இருந்தது. ஸோ லாஸ்ட் 1 செஞ்சுரியா தான் இந்த புக் எல்லாருக்கும் அக்சசிபிளா இருக்கு. இதுக்கு முன்னாடி நாத சம்பிரதாயம் அப்படின்னு அந்த பீப்புள் அதுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த புக் அக்சஸ்ல இருந்துச்சு. இப்ப நாமெல்லாம் இதை படிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அப்படின்னா ரியலி வி ஆர் பிளெஸ்ட். ஸோ அந்த பிளஸ்ஃபுல் மொமெண்டோட இந்த புக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சீரியஸ்லி வி ஆர் பிளெஸ்ட். இதெல்லாம் இப்படிதான் இருக்கா, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து வியந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த புக்ல இருக்கு. ஸோ அப்படி ஒரு யோகா டெக்ஸ்ட் தான் வந்து இந்த எஸ்எஸ்பி. எஸ்எஸ்பினா யாராவது என்னன்னு சொல்ல முடியுமா? கான்வர்சேஷனா இருந்தாதான் இந்த செக்ஷன் நல்லா இருக்கும். சித்தம் சித்தாந்தம் பதாதிகள். சோ சித்தர்கள் பத்தியும் சித்தத்தோட அந்தம் என்ன அப்படிங்கிற பத்தியும் சொல்லக்கூடிய பதாதிகளை கொண்ட ஒரு புக்லெட் தான் இந்த சித்தாந்த பதாதி. சித்தர்கள் அப்படின்னா யாருங்க? நாம நிறைய கேள்விப்படுறோம். 18 சித்தர்கள் சொல்றோம், சித்தர் குருமார்கள் சொல்றோம். அப்படின்னா யாருங்க? ஏன் அவங்கள நம்ம சித்தர்கள்னு சொல்றோம்? எனிபடி? எண்ணங்களை அடக்க தெரிஞ்சவங்க. ஓகே. சித்தர்களோட பாடல லைனா பாடிடுறீங்க அண்ணா? சித்தர்களோட எல்லா 18 பேரும் வச்சு ஒரே பாட்டை பாடுவல்லடா. ஆமா. ஓகே, அது பாடணுமா? ஓகே. நந்தி அகத்தியர் மூலர் புன்னாகீசர் நற்றவர்க்கு புலத்தியரும் பூனை கண்ணர் நந்திடை காடரும் போகர் புலிக்கை ஈசர் கரூரார் கொங்கனவர் காலாங்கி செஞ்சு அழுக்கண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் செட்டைநாதர் செந்தமிழ் சேர் சித்தர் 11 பாதம் சிந்தையுன்னி சீத்தனியார் சேர்ந்து வாழ்வார். ஓம் நம சிவாய. அவ்வளவுதான், 18 சித்தர்கள் நேம் இதுல வரும். சரி, அப்படி நம்ம சித்தர்கள்னா யாருங்க? எண்ணங்களை அடக்க தெரிஞ்சவங்க. அப்புறம் உயிரை உணர்ந்தவங்க. உயிரை உணர்ந்தவர்கள். மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவர்கள். மருத்துவத்துல விளங்கினாங்க. ஓகே, நைஸ். அந்த வார்த்தையிலே உள்ள விஷயங்களை நீங்க இன்னும் சொல்லலையே, நான் அதுதான் எதிர்பார்க்கல. தன்னை அறிந்தவர்கள். தன்னை அறிந்தவர்கள், சித்தி பெற்றவர்கள்னு சொல்லலாமா? ஓகே, உண்மையாலும் நீங்க சொன்ன எல்லா டிஃபினிஷனும் இதுக்கு பொருந்தும். சோ தன்னையும் முதல்ல தன்னை அறிந்தவர்கள்
இல்லையா? தன்னை முழுசா அறிந்தவர்கள், தன்னோட உயிர்நிலை வரைக்கும், உணர்வு நிலை வரைக்கும் முழுவதுமா ஆன்ம நிலை வரைக்கும் வந்து முழுமையா அறிந்தவர்கள் தான் சித்தர்கள் இல்லையா? அவங்களால தனக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? They are mastery of everything that is happening inside the body until the genes, genetic changes வரைக்கும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். They are the mastery. அது மட்டும்தான் அவங்களால முடியுமா அப்படின்னா இல்ல. அவங்கள சுத்தி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்கள சுத்தி இருக்கிற சூழல்களையும் அவங்க வெல்ல முடியும். இந்த என்விரான்மெண்ட், இந்த நேச்சர், இந்த காஸ்மாஸ், இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும், எல்லாத்தோட மூலத்தை அறிஞ்சவர்கள் வந்து அதையெல்லாம் மாஸ்டரா அதை கண்ட்ரோல் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சோ அது எல்லாம் தன்னையும், தனக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களையும், தன்னை சுத்தி இருக்கிற அந்த சூழல்களையும் யார் ஒருவர் வென்று இருக்கிறாங்களோ அவங்களதான் நாம சித்தர்கள்னு சொல்றோம். சரியா? சித்த சித்தாந்த பதாதி. சித்தங்கள்னா என்னன்னு படிச்சிட்டோம். சித்த அந்தம்னா என்ன? சித்தம் அப்படின்னா சத்து, சித்து, ஆனந்தம் அப்படி எல்லாம் படிக்கிறோமே. அப்ப சத்து, சித்து, அந்த சித்து என்னது? எண்ணங்கள் தான் மேடம். எண்ணங்கள் Wisdom. விஸ்டம். ஓகே. வேற ஏதாவது வேர்ட்ஸ்? எல்லாம் கரெக்ட் தான், பட் எக்ஸாக்ட் வேர்ட் வரும்போது இன்னும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சித்து அப்படின்னா உயிர், தூய்மையான ஒரு உணர்வு நிலை அப்படி சொல்லலாமா? இறைவனுக்கு ஈக்குவலான ஒரு நிலை அப்படி சொல்லலாமா? சோ அந்த நிலையோட ஆதியும் அந்தத்தையும் பத்தி சித்தர்களையோடையும் சித்தோட ஆதி அந்த நிலைகளையும் சொல்லக்கூடிய பதாதிகளை கொண்ட ஒரு புக்கு தான் வந்து இந்த சித்த சித்தாந்த பதாதி. ஓகேவா? சோ இந்த புக்ல இந்த எக்ஸ்பிளனேஷன்ல என்ன வருதோ அதுதான் இது உள்ள கண்டென்ட்ஸ். சோ இது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கிற நம்ம இருக்கிற விஷயங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா உள்ள இருக்கிற இது எல்லாமே ஈஸி. இந்த புக்ல இதுதான் இருக்கு அப்படின்றத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ இன்னொரு விஷயம் அப்படின்னா இதோட ஆத்தர் யாரு அப்படின்னா குரு கோரக்ஷநாத். சோ வேர்ட்லயே வந்து குரு கோரக்ஷநாத்ன்னு தான் நம்ம சொல்றோம். சோ குரு கோரக்ஷநாத் வந்து மச்சேந்திரநாத்தோட டிசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட கதையெல்லாம் சொல்றாங்க. நிறைய கதைகள்லாம் வருது கோரக்ஷநாத்த பத்தின கதைகள். இவங்கள நாத சம்பிரதாயம் அப்படின்ற ஒரு இதை சார்ந்தவர்கள். நாத சம்பிரதாயத்தோட ஹெட் யாருன்னா குரு கோரக்ஷநாத் தான். சோ இந்த நாத சம்பிரதாயம் வந்து சொல்றோம் 9 நாதர்கள் இறைவன் கிட்ட இருந்து டைரக்டா நாலேஜ் வாங்கினவங்க யாரு? 9 நாதர்கள், 9 நாதாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த நாதாஸ்கெல்லாம் ஹெட் மச்சேந்திரநாத். அவரோட ஃபர்ஸ்ட் டிசிபிள் தான் இந்த கோரக்ஷநாத். சோ இந்த கோரக்ஷநாத் தான் குரு கோரக்ஷநாத்னு சொல்றாரு. சோ இந்த வேர்ட்லயே நமக்கு என்ன சொல்றாங்க? குரு கோரக்ஷநாத் அப்படின்னு தான் நமக்கு சொல்றாங்க. சோ இந்த புக்லெட் எதை பத்தி சொல்லும்? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குருவை பத்தி பேசும். குரு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த புக்லெட் நமக்கு சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ப குரு கோரக்ஷநாத் பத்தி ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிவபெருமான் வந்து பார்வதிக்கு தான் யோகா நிலைகளை பத்தியும் ஞானங்களை பத்தியும் புகட்டினாரு அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சோ அவரு சொல்லி கொடுக்கும் போது ஒரு மீனும் வந்து லிசன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மீன் நடுவுலயே வந்து பார்வதி தேவி அவங்க தூங்கிடுவாங்க. ஆனா ஃபுல் கண்டென்ட்டை யாரு லிசன் பண்ணா அப்படின்னா அந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த மீன் லிசன் பண்ண அந்த மீனுக்கு வந்து வரம் கொடுத்து அவருக்கு வந்து மச்சேந்திரநாத் அப்படி சொல்லிடுவாரு. சோ அவருதான் ஹெட் ஆஃப் நாதா. சோ அவர் வந்து ஒரு டைம் வந்து ஊரா போயிட்டா ப்ரீச் பண்ணுவாங்க இல்லையா? நாலேஜ் ப்ரீச் பண்ணுவாங்க. சோ அப்படி போகும்போது ஒரு இடத்துல போகும்போது ஒருத்தர் வந்து உணவு எல்லாம் கொடுத்து எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ சொல்லும் போது அவரு வந்து கையில ஒரு பிடி சாம்பல் கொடுத்து இது சாப்பிடு, இப்படி சாப்பிட்டீங்கன்னா அவனுக்கு குழந்தை வந்துடும் சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகி அவரோட ப்ரீச்சிங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. சோ ஆஃப்டர் 13 to 14 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அந்த வழியில வரும்போது திரும்ப அவருக்கு அது ஞாபகம் வருது.
சோ நாம இங்க வந்து ஒருத்தருக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு போனோம், அந்த அந்த குழந்தைய பார்க்கணுன்ற ஒரு ஆவல் வருது. அவரு போயிட்டு அங்க கேக்குறாரு, நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தேனே என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆம், அந்த அம்மா வந்து அது மேல நம்பிக்கை இல்லாம அது குப்பையில போடுறதாவும், அந்த குப்பையிலேயே அந்த குழந்தை தனியா வளர்ந்ததாகவும் வந்து அந்த கதை சொல்றது. அந்த குழந்தைய திரும்ப அந்த குப்பைமேட்ல இருந்து எடுத்துட்டு போய் இவரு வந்து எல்லா நாலேஜும் குடுக்கறதுதான் அப்படிங்கிற மாதிரி குரு கோரக்ஷநாத் பத்தின கதைகள் வருது. சோ இது ஒன் டைப் ஆஃப் கதை. நிறைய கதைகள் இருக்கு. இதுல ஒரு கதை வந்து குரு கோரக்ஷநாத் பத்தி. இந்த மாதிரி மச்சேந்திரநாத் வந்து அவரு கொடுத்த அவரோட மெடிடேட்டிவ் பவர்ல இருந்து ஜனிச்ச ஒரு குழந்தை தான் கோரக்ஷநாத் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த எஸ்எஸ்பி வந்து ரொம்ப டீப் இன்சைட் ஆஃப் நாலேஜ் அப்படிதாங்க சொல்லணும். உண்மையாலுமே இப்படிலாம் நல்லா படிக்கும் போது இதெல்லாம் இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்க முடியுமா, இவ்வளோலாம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பிரமிப்பா இருந்த ஒரு விஷயம் இந்த புக்லெட். சோ அது என்ன சொல்றாங்க பாருங்க. SSP is a phenomenal work of literature and is evidence to the writer's evolved intellect and deep personal insights gained during his own samadhi or transcendental state, his own transcendental experience. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரு கோரக்ஷநாத்தோட சமாதி, அவரோட சமாதி நிலையில இருந்து ஹையர் டிரான்ஸ்டென்டல் ஸ்டேட்டை தான் நம்ம சமாதின்னு சொல்றோம். அந்த சமாதி நிலையில அவர் என்னெல்லாம் உணர்ந்தாரோ அதை தான் இந்த புக்லெட்ல எழுதியிருக்காரு. அவரோட ஓன் டிரான்ஸ்டென்டல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இதுல எழுதியிருக்காரு. சோ அவங்க சொல்லி கொடுத்தது இவங்க சொல்லி கொடுத்தது அப்படின்ற எதுவும் இல்லாம அவரோட உண்மையான அவரோட தன்னோட சமாதி நிலையில அவருக்கு என்னெல்லாம் அனுபவம் வந்துச்சோ அதை மட்டும்தான் இந்த புக்லெட்ல எழுதியிருக்காரு அப்படி சொல்றாங்க. சோ இன்னமும் நான் சொல்றேன், பிராங்கா சொல்றேன், இவள இருக்க இவங்க இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுத்து இந்த புக்லெட் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்க எங்களோட எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு தான் எங்களால் டிரான்ஸ்லேஷனே கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க பெரியவங்க அப்படியே கொடுக்கும் போது நம்ம எல்லாம் அவரோட ஸ்டேட்ல இப்படி 0.001% போயிட்டு வந்திருந்தா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு ஈஸியா இருக்கும். சோ அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஒரு மாதிரி பிரமிப்பான ஒரு புக்லெட் தான் இந்த புக்லெட். சோ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா 6 உபதேசங்களா சொல்றாரு. 6 சாப்டர்ஸ் இவர் உபதேசம் அப்படின்ற சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் உபதேசம் வந்து பிண்ட உற்பத்தி. பிண்டம் பிண்டம் அப்படின்னா என்னங்க? உடம்பு. சோ பிண்டோற்பத்தி அப்படின்றத பிண்ட உற்பத்தின்னு பிரிச்சோம்னா பிண்டத்தோட உற்பத்தி. சோ எப்படி ஆரிஜின் எங்க இருந்து வருது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாப்டர். சோ ஆரிஜின் ஆஃப் த பாடி தான் அந்த கண்டென்ட். சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஃபைன்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட் த காஸ்மிக் அண்ட் பிசிக்கல் பாடிஸ், குணாஸ், நாடிஸ், பிராணாஸ், அந்த கர்ணாஸ் பத்தி எல்லாம் நமக்கு உபதேசா 1ல சொல்லி கொடுக்குறாங்க. சோ நெக்ஸ்ட் உபதேசா 2ல பிண்ட விசாரம். பிண்ட விசாரம் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப் த பாடி, சப்டில் கான்ஸ்டிடியூயன்ஸ். சோ பிசிக்கல் கான்ஸ்டிடியூயன்ஸ்லாம் வந்து நம்பர் 1 சாப்டர் உபதேசாலேயே சொல்லிடுறாங்க. பிண்ட விசாரம் சப்டில் கான்ஸ்டிடியூயன்ஸ்ல செகண்ட் உபதேசால சொல்றாங்க. அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 9 chakras, 16 ஆதாராஸ், 3 லக்ஷ்யாஸ் அண்ட் 5 வியாமாஸ் அண்ட் அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் உபதேசா 3 பிண்ட சம்பிதி, நாலேஜ் ஆஃப் த பாடி. ஸோ பாடியோட நாலேஜ். ஸோ என்ன நாலேஜ் சொல்றாரு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மைக்ரோகாசம் அண்ட் மேக்ரோகாசம். ஒரு சேயிங் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம். அதை வந்து இவர் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உடம்புல என்ன இருக்கோ அது இந்த பிரபஞ்சத்துல இருக்கு, இந்த உடம்புல எது இல்லையோ அது இந்த பிரபஞ்சத்திலே இல்ல அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சோ அந்த கண்டென்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அவரே எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ ஃபோர்த் உபதேசா அப்படின்னா பிண்ட ஆதாரம். சோ ஆதாரம், பிண்டத்துக்கு ஆதாரம் எதுங்க? ஃபவுண்டேஷன் எதுங்க அப்படின்னு சொல்லும் போது சக்தி நிலை தான் ஆதாரம். நம்ம உடம்புல இருக்கிற சக்தி நிலை தான் நம்ம உடம்போட ஆதாரம். சோ ரோல் ஆஃப் சக்தி, த சுப்ரீம் ஸ்பிரிச்சுவல் பவர் வித்தின். இத சக்தியை வந்து நம்ம வந்து ஹிடன் சக்தியை வந்து குண்டலினி சக்தின்னு சொல்லுவோம். சோ இவரு வந்து சக்தியை வந்து நிறைய பார்ட்டா பிரிச்சு நிறைய நேம் கொடுத்திருக்காரு. சோ அட் லாஸ்ட் தான் ஒரு குண்டலினிக்கு வராரு. ஓகேவா?
சோ நெக்ஸ்ட் உபதேசா 5ல அவர் என்ன சொல்றாருன்னா பரமபத சமரசம் காரணம். பரமபதம்னா என்னங்க? நம்ம இந்த வேர்ட் எல்லாம் எதுவுமே புதுசு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம இங்க யூஸ் பண்ற எல்லா சம்ஸ்கிருத வேர்டுமே எதுவுமே நமக்கு நியூ கிடையாது. சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் grown ரெண்டு ஒரே சமயத்துல வளர்ந்த மொழிகள் தான். அதுல சேமா தான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் பிரிச்சு படிக்க தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. பரமபதம் இறைநிலையம்மா. பரமபதம்னா பரமபதத்தை தாண்டிட்டோம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த இந்த கேமுக்கு சொல்லுவாங்க. ஆனா அதோட கான்செப்ட் வந்து டிவைன் ஸ்டேட் அடையறது தானே இல்லையா? ஆமா, கண்டிப்பா. பரமபதம் நம்ம வந்து ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு அன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா? பரமபத வாசல தாண்டி இறைவன் வந்துட்டாரு. நம்மளும் நம்மளோட எல்லாம் பிசிக்கல் ஸ்டேட்டை தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிறதுதான் பரமபதம். சோ பரமபத சமரச காரணம் அப்படின்னா யூனியன் ஆஃப் பாடி வித் சுப்ரீம் ரியாலிட்டி. நல்ல ட்ரைங்க, சூப்பர். வேஸ் டு அட்டைன் யூனிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரு. சோ எப்பெல்லாம் யூனிஃபிகேஷன் வேணுமோ, அட்டைன்மெண்ட் ஆஃப் யூனிஃபிகேஷன் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் குரு இல்லாம நடக்காது அப்படிங்கறத இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சோ ரொம்ப ஒரு குருவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு புக்லெட் அப்படின்னா நீங்க இந்த புக்லெட் எடுத்துக்கலாம். there is nothing greater than குரு அப்படிங்கறத வந்து இவரோட சேயிங்காவே சொல்றாங்க. குருவை தாண்டி எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் வந்து விஷயமா அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் உபதேசா 6 அவத்யூத யோகி. சோ இதுக்கு முன்னாடி நான் இந்த வேர்டை கேள்விப்பட்டதே இல்லைங்க. எஸ்எஸ்பிக்கு முன்னாடி இப்படி ஒரு வேர்டு கேள்விப்பட்டதே இல்லை. இந்த புக்லெட் படிக்கும் போது மட்டும்தான் அவத்யூத யோகின்னு ஒரு வேர்டே நான்லாம் தெரிஞ்சுக்க வந்தேன். சோ கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் யோகி. ஒரு பெர்ஃபெக்ட் யோகி எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத சொல்றது. சோ பிசிக்கல் ஸ்டேட்டாவும் சொல்றாங்க, மென்டல் ஸ்டேட்லயும் அங்க வந்து சொல்றாங்க. சோ அது எப்படி சொல்றாரு பாருங்க. lives in the state of super consciousness siddhis and becomes a master of himself and circumstances. ஓகேவா? அவத்யூத யோகி இஸ் நத்திங் பட் சித்தர், அவ்வளவுதான். சோ சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்ல எப்பவுமே இருப்பாரு. அவருக்கு என்ன கான்சியஸ் ஸ்டேட் வேணுமோ அதை மாத்திக்கிட்டு அந்த ஸ்டேட்ல அந்த லைவ்லி மூமெண்ட்ல வாழ்வாரு. இப்ப எனக்கு வந்து இந்த எர்த்ல நார்மல் ஹியூமன் பீயிங் மைண்ட் செட்ல இருக்கணும்னா மைண்ட் செட்டுக்கு வந்துருவாரு. சோ எர்த் போர் அடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஏர் டிராவல் பண்ணோம்னா சோ ஏர் டிராவல்க்கு என்ன கான்சியஸ்னஸ் வேணுமோ அந்த கான்சியஸ்னஸ் போயிடுவாரு. சோ வாட் எவர் கான்சியஸ்னஸ் ஹி நீட்ஸ், சோ ஹி லைக்ஸ், அந்த கான்சியஸ்னஸ்க்கு அவர் சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் வந்து அவருக்கு எப்பவுமே இருக்கும். சோ அண்ட் பிகம்ஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஹிம்செல்ஃப். அவருக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மாஸ்டர். இப்ப நம்மளால நம்ம பிளட் சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்க? பிரீதிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்ப சாப்பிடுறோம், ஃபுட்டு இப்படிதான் போகணும், நீ இங்க போய் நில்லு, அதுக்கு மேல போகாத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் எல்லாத்துக்கும் பெரியவங்க, நான் நினைச்சா மட்டும்தான், என்னால மட்டும்தான் எல்லாம் முடியும்ன்ற மைண்ட் செட் சம்டைம்ஸ் நமக்கு வந்துருது. சோ அதுக்கெல்லாம் பெரிய அடி கொடுக்குற இடம் தான் இது. உன்னால ஒண்ணுமே முடியாதுடா, உன்னால உன் உடம்புல ஒரு விஷயத்த கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. சோ எதையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அதையும் தாண்டி குரு ஹெல்ப் பண்ணாருன்னா எல்லாமே பாசிபிள் அப்படிங்கறது தான் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு இந்த ஹத யோகா டெக்ஸ்ட் எஸ்எஸ்பில. சோ இந்த பாட்டு தெரிஞ்சா அடுத்த ஒரு 3 ஸ்லைடு அப்படியே ஓட்டிடலாம். அதுக்காக தான் வந்து இந்த பாட்டை நான் இதுல போட்டிருக்கேன். சோ யாருக்கெல்லாம் இந்த பாட்டு அவேர் இல்லைன்னா நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ஸ்லைடு போயிடுவேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இதை நான் ஒரு சம்மரைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போட்டுறேன். இந்த பாட்டு வந்து வேதாத்ரி மகரிஷியோட பிரம்மஞான பாட்டு. சோ இப்ப நம்ம பிரம்மத்தையும் ஞானத்தையும் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிக்க போறோம். சோ அதை ஈஸியா புரிஞ்சிருக்கிறதுக்கு வேண்டி நான் இந்த பாட்டை இதுல போட்டிருக்கேன். சோ இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இறைவெளிங்கிறது இந்த பிரபஞ்சம், தன்னிருக்கம் சூழ்ந்த அழுத்தம். சோ தன்னையே இறுக்கம் பண்ணிக்கும், வெளியில அவுட்டர் பிரஷரும் இருக்கும் அதுக்கு. சோ இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து தண்ணி இருக்க ஆற்றலும் இருக்கும், சூழ்ந்த அழுத்த ஆற்றலும் இருக்கும்.
இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணம். சோ அது வந்து திணிவு பெற அதோட ப்ரெஷர் அதிகமாக ஆக மடிப்பு விழ சுழல் நுண் விண்ணுங்கிறது வந்து சுழல ஆரம்பிக்குது. மொத்தத்துல இந்த பிரபஞ்சம் வந்து அப்படியே அமைதியா இருந்ததுங்க. எந்த மாற்றமும் இல்லாம இருந்தது. சோ பிக் பேங் தியரி நம்ம வந்து யூனிவர்ஸ் எப்படி உருவானுச்சுங்கிற ஒரு தியரியை தான் இவங்களும் சொல்றாங்க. சோ இன் டேர்ம்ஸ் வந்து மேற அதே மாதிரி சயின்டிபிக்கா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க வந்து தான் உணர்ந்ததை தான் அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு. சோ இந்த பிரபஞ்சம் எதுவுமே இல்லாம இருந்தது. அதை நம்ம சிவநிலைன்னு சொன்னோம். சின்ன சின்ன மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரபஞ்சத்துக்கே போர் அடிச்சிருச்சா, நான் அமைதியா இருந்திருந்து எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி சின்னதா ஒரு மாற்றம் தனக்குள்ள கொண்டு வந்துச்சான். மாற்றம் வரும்போது சக்தி நிலையாச்சு. சின்ன மாற்றம் வந்து சக்தி நிலை. அந்த மாற்றம் வந்து சின்ன சின்னதா வளர்ந்து மடிஞ்சு மாற 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 அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சிச்சு. தன்னிருக்கம் கிடைச்சிச்சு, சூழ்ந்தழுத்தம் கிடைச்சிச்சு. அந்த தன்னிருக்கமும் சூழ்ந்தழுத்தமும் அதிகமாக அதிகமாக அதுக்கு மூவ் பண்றதுக்குடைய ஒரு சக்தி கிடைச்சிச்சு. நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. ஒரு ப்ரெஷர் இன்சைட் ப்ரெஷரும் அவுட் சைட் ப்ரெஷரும் இருக்கும்போது ஒரு பொருள் சுத்த ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம யூஸ் பண்ற எல்லா மூவிங் ஆப்ஜெக்ட்க்கு எல்லாத்துக்கும் உள்ள பேசிக் லாஜிக். சோ சுழலும் நுண் விண் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நுண் விண்ணுங்கிறது வந்து ஜெனரேட் ஆகுது. நிறை வெளியில் விண் சுழல நெருங்குகின்ற உரசல். சோ அது மாதிரி சுழல சுழல மறுபடி உரசல் அதிகமாகிட்டே இருக்கு. நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா. சோ மூமெண்ட் இருக்கும் போது அதுல இருந்து ஒரு பவர் வந்து வெளியாகுது. சோ அந்த பவருக்கு வந்து நம்ம வந்து மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம கைகள் உரசும் போதே மேக்னெட் உருவாகுது இல்லையா, மேக்னெட்டிக் எஃபெக்ட் வருது. சோ அததான் வந்து யூனிவர்ஸ்லயும் அதே மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து அது காந்தமாம். நேர் அலைகளா அது காந்தமா வந்துச்சு. மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. சோ அந்த காந்தம் தான் மாத்திரைகளா மாறி 5 மாத்திரைகளா மாறுச்சு. மலை காதிர் விண்கூட்டம் மாபூதம் 5மாம். சோ அதேதான் வந்து அந்த மாத்திரைகள் ஐவகை மாறுச்சு. அதுவே அந்த விண்கூட்டம் என்னாச்சு, 5 பூதங்களா மாறி வந்துச்சு. முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில். அதே காந்த அலை அந்த பிரபஞ்சத்துல இந்த யூனிவர்ஸ் கிரியேஷன்ல எந்த காந்த அலை இருந்துச்சோ அதே காந்த அலை தான் மனமாம் உயிர் உடல்களில். சோ நமக்கு மனமா இயங்கி கொண்டிட்டு இருக்கு. மதி உணர்ந்து உண்மை பெற மா பிரம்மன் ஞானமாம். அந்த காந்த அலை தான் மனசா நம்ம கிட்ட இயங்கிட்டு இருக்கு. அத கரெக்டா முறையா வச்சுக்கிட்டா நாம் பிரம்ம ஞானம், பிரம்மத்தையும் ஞானத்தையும் அறியக்கூடிய அறிவு வந்துடும் அப்படின்றது இவர் சொல்றாரு. இதேதான் நிறைய வேர்ட்ஸ போட்டு நிறைய விஷயங்களா வந்து குரு கோரக்ஷநாத் சொல்றாரு. சோ இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் சொல்ற இந்த ஃபர்ஸ்ட் பிண்ட உற்பத்தியில பரபிண்டம், அனாதி பிண்டம், ஆதி பிண்டம், மகாசாகர பிண்டம், பிரகிருதி பிண்டம், கர்ப்ப பிண்டம், பிரகிருதி பிண்டம் வரைக்கும் இந்த 5 விஷயங்கள் வந்து இதத்தான் சொல்றாரு. அந்த பாட்டுல இருக்கிற அந்த விஷயங்கள் தான் இந்த 5 விஷயங்களை நமக்கு சொல்றாரு. உபதேசா பிண்ட உற்பத்தியில அவர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது இந்த விஷயங்களை தான். எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாச்சு, இந்த பிரபஞ்சத்துல இருந்து எப்படி இந்த 5 பூதங்கள் வந்துச்சு, இந்த பிரபஞ்சம் இயங்கக்கூடியதுக்கு பேஸ் என்ன, இந்த பிரபஞ்சத்துல இருந்து 5 பூதங்கள் வந்துச்சு, இந்த 5 பூதத்துல இருந்து எப்படி உயிர்கள் வந்துச்சு, உயிர்கள்ல இருந்து எப்படி நம்ம மாறி இப்படி மனுஷனா வந்து நிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லக்கூடியதுதான் இந்த பிண்ட உற்பத்தி. ஏதாவது டவுட் இருக்குங்களா? யாரோ ஒருத்தர் மியூட் ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சஞ்சனா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மியூட்ல போடுறீங்களா? அத நீயே மியூட் பண்ணுடா. சரி அதுதான் சரி. அப்படியா, சரி ஓகே. அதுதான் சரி சரி. அதே ராதிகா மாதவி. ஓகே. ஓகே.
இப்ப பாருங்க, the word pinda means an organized whole, a living unity or many parts, a one consisting of diverse plurality and unifying this plurality within himself. ஒண்ணுமே இல்லைங்க, எங்க போனாலும் எவ்வளோ விஷயங்கள் வேரியேஷன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பேஸ் கான்ஸ்டியூயன்ஸ் ஒண்ணுதான், அது இந்த இறைநிலை தான். அததான் சொல்றாங்க. எவ்வளோ வேரியேஷன் இருந்தாலும் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்தியா இஸ் யுனைடெட் செக்யூலர் ஸ்டேட் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, எவ்வளோ வேரியேஷன் இருக்கு, பட் நம்ம எல்லாம் இந்தியன்ஸ். அததான் இவங்களும் சொல்றாங்க, பிண்டம் அப்படின்னா ஆர்கனைஸ்டு ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. சோ எவ்வளோ வேரியேஷன், எவ்வளோ டைவர்ஸ் பிளூராலிட்டி இருந்தாலும் யூனிஃபையிங் திஸ் பிளூராலிட்டி வித்தின் இட் செல்ஃப், எல்லாத்தையும் ஒன்னா வச்சுட்டு இருக்கிறது தான் இந்த பிண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹேஸ் 6 ஃபார்ம்ஸ், 6 நிலைகள் இருக்கு. each of the 6 aspects of pinda has itself 5 factors. ஒவ்வொரு ஃபார்ம்ஸ்க்கும் 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. குரு கோரக்ஷநாத்துக்கு பிடிச்ச விஷயம் என்னமா, எல்லாத்துலயும் சாப்டர்ஸ் மட்டும்தாங்க 6 வச்சிருக்காரு, மீதி எல்லாமே 5 தான் வச்சிருக்காரு. நீங்க எதுக்குள்ள எடுத்தீங்கனாலும் 5க்குள்ள 5 அப்படிதான் வச்சிருப்பாரு. சோ கண்ணை மூடிட்டு 5 போட்டுடலாம். ஆனா உபதேசா எத்தனை வச்சிருக்காருன்னு கேட்டா 6, ஃபர்ஸ்ட் உபதேசால எத்தனை வச்சிருக்காருன்னு கேட்டா 6 ஃபார்ம்ஸ் வச்சிருக்காரு. இங்க மட்டும்தான் 6 வரும். ஆனா குவாலிட்டிஸோ கேரக்டரிஸ்டிக்ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் 5 குவாலிட்டிஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ 5 குவாலிட்டிஸ் ஃபார் 5 ஃபீச்சர்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இவருக்கு வந்து each of 6 aspects of pinda has 25 qualities. இப்போ இதுல 6 aspects இருக்கு இல்லையா, பரபிண்டம், அநாதி பிண்டம், ஆதி பிண்டம், மகாசாகர பிண்டம், பிரகிருதி பிண்டம், கர்ப்ப பிண்டம். இது எல்லா கர்ப்ப பிண்டத்தை அது இல்ல, பிரகிருதி பிண்டம் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் 25 குவாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் நான் படிக்க போறோம். ஸோ பரமபதா இஸ் ஆல்சோ நோன் அஸ் அனாமா, நேம்லெஸ். ஸோ இறைநிலைக்கு வந்து நேம் இல்ல, எந்த நாம பேர் வச்சிருக்கோம், நம சிவாய வச்சிருக்கோம், நிறைய நமக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சிருக்கோம். ஆனா உண்மையாலுமே அதுக்கு வந்து இறைநிலையோட தூய்மையான அந்த நிலைக்கு வந்து அந்த பியூர் கான்சியஸ்னஸ்க்கு வந்து நேமே கிடையாது. த பிண்டா இட் செல்ஃப் இஸ் சக்தி. ஸோ பிண்டம்ங்கிறது தான் சக்தி. மூமெண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் பிண்டம். ஸோ எதெல்லாம் மூமெண்ட்ல இருக்குதோ அதெல்லாம் சக்தி தான். பிண்டா மீன்ஸ் லிட்டரலி a ball or an egg. This egg is cosmic egg or macrocosm. So இது macrocosm அப்படின்னு சொல்றாங்க. And also microcosmic egg or human being. Macrocosmனா அண்டம், மைக்ரோகாசம்னா பிண்டம், அவ்வளவுதான். சோ இப்ப வரோங்க. சோ அனாமா ஃபர்ஸ்ட் நேமே இல்லாத, சுத்தமான, மூமெண்டே இல்லாத ஒரு சக்தி நிலை எப்படி இருக்கு, அது 5ஆ பிரிச்சு 5க்கும் 5 குவாலிட்டிஸ கொடுக்கிறாரு. ஓகேவா? நித்யதா, நிரஞ்சனதா, நிஷ்பந்ததா, நிரபசத்தா, நிருத்தானதா அப்படின்ற ஃபர்ஸ்ட் நிஜ சக்தியா கொடுக்கிறாரு. நிஜ சக்தி மோஷன்லே இல்ல, சின்ன ஒரு வைப்ரேஷன் மட்டும்தான் கிரியேட் ஆயிருக்கு. ரொம்ப அமைதியான நிலையில இருந்து ஒரு சின்ன வேரியேஷன் வந்திருக்கு, அதுதான் நிஜ சக்தி. அதோட கேரக்டரிஸ்டிக் சொல்ற நித்யதா, நிரஞ்சனதா, நிஸ்பந்ததா, நிரபசத்தா, நிருத்தனதா. பட் இது வரைக்கும் இந்த ஒரு 3 ஸ்லைட்ல இருந்து நமக்கு பெருசா கொஸ்டின் வரலன்னு நான் நினைக்கிறேன். பின்னாடிதான் வரும். சோ எதுக்கும் அவேர்னஸோட இருக்கிறதுக்காக நாம சொல்றோம். சோ நெக்ஸ்ட் நிஜ சக்தியில இருந்து பரசக்திக்கு போகுது. அவேக்கனிங் ஃப்ரம் டீப் ஸ்லீப். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சின்ன சின்ன மூவ்மெண்ட் பண்ணும், சின்னதா கண்ணை லைட்டா முழிச்சு பாக்குது. அது அப்படி எக்ஸாம்பிள் கம்பேரிசன் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆக்சுவலா இது. அப்ப பாருங்க, சின்ன மூமெண்ட். ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருந்து நம்ம முழிச்சோம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா, ஜஸ்ட் வந்து கண்ணு மட்டும்தான் முழிச்சிருப்போம், மைண்ட் ஆக்டிவ்ல இருக்காது. அததான் சொல்றாங்க அஸ்திதா, அப்ரமேயா, அபிநாதா, அனந்ததா, அவ்யக்ததா அப்படி சொல்றாங்க. சோ எக்ஸிஸ்டன்ஸ், இன்ஸ்க்ரூட்டபிலிட்டி, இன்டிவிசிபிலிட்டி, இன்ஃபினிட்டி அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகல. நெக்ஸ்ட் பரசக்தியில இருந்து அப்பரசக்திக்கு வராது. வைப்ரேஷன் ஆர் ஸ்பந்தன் அரைசஸ், சின்ன வைப்ரேஷன் அப்படி இருக்கு. சோ ஸ்பூர்த்ததா, ஸ்போததா,
பார்த்ததா, ஸ்பூததா, ஸ்புரதா. சின்ன வேரியேஷன் தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஃபிளாஷிங் கான்சியஸ்னஸ், எம்னேஷன், எக்ஸ்பான்ஷன், பர்ஸ்டிங், பல்சேஷன், இதெல்லாம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த வைப்ரேஷன்ல இப்படி செப்பரேட் பண்றாரு. ஒரு சின்ன வைப்ரேஷன் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், ஆனா அந்த வைப்ரேஷனை எவ்வளவு அழகா 5ஆ சொல்றாரு பாருங்க. நெக்ஸ்ட் சூக்ஷ்ம சக்தி, அப்பர சக்தியில இருந்து சூக்ஷ்ம சக்திக்கு வருது. பியூர் ஐனஸ், ஐனஸே இப்பதான் வர ஆரம்பிக்குது. அந்த அந்த சின்ன விஷயத்துக்கு இப்பதான் தான் அப்படிங்கிற ஒரு நிலை வர ஆரம்பிக்குது. நிர்பிகல்பதா, நிச்சயதா, நிச்சலதா, நிரந்தரதா, நிரமசதா அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொன்னையும் ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் 5 ஃபீச்சர்ஸ் கொடுக்கிறாரு. indivisibility, extensiveness, stillness, firmness, distinction, non-distinction, இதெல்லாம் பிரிக்க முடியாதுன்றத சொல்றாரு. நெக்ஸ்ட் சூக்ஷ்ம சக்திக்கு அப்புறம் ஐனஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்றாரு. டிஸ்டிங் சைக்கிக் பவர். சோ பூர்ணதா, பிரதிபிம்பதா, பிரபலதா, புரோஷ்சலதா, பிரத்யக்முக்ததா அப்படின்னு சொல்றாரு. சோ கம்ப்ளீட்னஸ், ரிஃப்ளெக்டிவ்னஸ், மைட்டினஸ், அப்வர்ட் மோஷன், இன்டீரியரைசேஷன். பாருங்க, அப்வர்ட் மோஷன் வந்துருச்சு. நம்ம எப்போ குண்டலினி மேல இல்லணும்னு தானே சொல்லுவோம். சோ அப்வர்ட் மோஷன் வந்துருச்சு பாருங்க அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல. சோ இது வந்து ஆதிபிண்டம். ஒண்ணுமே இல்லாத ஒரு சக்தி நிலையில இவ்வளோ வேரியேஷன் வந்திருக்கு. அது வந்து நிஜசக்தி, பரசக்தி, அப்பரசக்தி, சூக்ஷ்ம சக்தி, குண்டலினி சக்தின்னு 5ஆ கேட்டகரைஸ் பண்ணி 5க்கும் 5 ஃபீச்சர்ஸ கொடுத்திருக்காரு. ஓகேவா? பரபிண்டம் அனாமால இருந்து ஆரம்பிக்குது. இப்ப அனாதி, அனாதினாலும் எதுவுமே இல்லாத ஒரு ஃபேஸ் தான். சோ அபரம்பரம், அனாதி பிண்டாவோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. அப்பரம்பரம், பரமபதம், சூன்யம், நிரஞ்சனம், பரமாத்மா. நாம சொல்றோம் ஐயோ பரமாத்மா தான் லாஸ்ட் ஸ்டேட்னு, ஆனா அவர் பரமாத்மாவே 5ஆ கொண்டு வந்து வச்சிருக்காரு. பாத்துக்கோங்க. அப்படின்னா அவரோட கான்சியஸ் லெவல் பாருங்க. சோ அப்பரம்பரம், அப்பரம்பரம்னா என்ன, அதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு? அகலங்கத்வ, அனுபமத்வ, அபரத்வ, அம்ருதத்வ, அனுதயத்வ. ஓகேவா? சோ ஸ்பாட்லெஸ்னஸ், இன்கம்பேரபிலிட்டி, லிமிட்லெஸ்னஸ், ஃபார்ம்லெஸ்னஸ், அன்பார்ன். சோ இன்னமும் அன்பார்ன் ஸ்டேட்ல தான் இருக்கு. சரியா? அப்பரம்பரம். நெக்ஸ்ட் பரமபதம், பாவனை வந்திருக்கு. சோ ஸ்பூர்த்ததா அப்படின்னா வைப்ரேஷன்ல இருக்கு. பரமபதம் அப்படின்னா பாவனா ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு, பாவனை வந்திருக்கு. சோ அந்த ஸ்டேட்டுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. நிஷ்கலத்வ, அனுதரத்வ, அச்சலத்வ, அசங்கியத்வ, அனதரத்வ அப்படின்னு சொல்றாரு. சோ பார்ட்லெஸ்னஸ், மினிட்லெஸ், சாரி, minuteness, immobility, innumerability without substratum. சோ சப்ஸ்ட்ராட்டமே இல்லாம தான் இன்னமும் இருக்கு, எந்த பேஸும் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் தான் சூன்யம். சூன்யம்னு சொல்றோம் இல்லையா, இந்த பிரபஞ்சமே ஒரு சூன்யம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த சூன்யம் ஸ்டேட்டு அனாதி பிண்டம்ல 3rd ஸ்டேட்டா தான் வருது. அது வந்து உன்மானி ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க, சுப்ராமெண்டல் ஸ்டேட் அப்படின்னு. சோ இங்க பாருங்க, லினதா, பூர்ணதா, உன்மானி, லோலதா, மூர்ச்சேஹதா அப்படின்னு சொல்றாங்க. அப்சார்ப்ஷன், கம்ப்ளீட்னஸ்னஸ், சுப்ராமெண்டல் ஸ்டேட், ஃபிக்கிள்னஸ், ஸ்வூனிங் அப்படி சொல்றாங்க. சோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அப்படி சொல்றாரு. சோ நெக்ஸ்ட் நிரஞ்சனா அப்படி சொல்றாரு. அதுக்கு பாருங்க 5 கேரக்டரிஸ்டிக்ஸ். சத்யத்வ, சகஜத்வ, சக்ஷத்கார, அது வந்து அதோட நேம். சமரசத்வ, சாவதானத்வ, சர்வகத்வ அப்படின்னு சொல்றாங்க. சோ டிவைன் ட்ரூத், நேச்சுரல் ஸ்டேட், ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ், ஆல் பெர்வேடிங் அட்டென்ஷன், ஆல் பெர்வேசிவ்னஸ். சோ
இப்பதான் அதோட நேச்சுரல் என்ன அப்படிங்கிறது வருது, நிரஞ்சனம் வருது. நெக்ஸ்ட் பரமாத்மா. பரமாத்மா இஸ் அ ஃபிஃப்த் ஸ்டேட். ஸோ அக்ஷயத்வம், அக்ஷயம் நம்ம சொல்றோம் இல்லையா, அக்ஷயம், அக்ஷய திதியை. ஸோ அக்ஷயத்வம், இம்பெரிஷபிள். அபேத்யத்வ, நான் டிஃபரன்ஷியேட்டிங். அச்சேத்யத்வ, இன்டிவிசிபிலிட்டி. அதாஹத்ய, அத்யாத்வ, நான் கம்பஸ்டிபிள், கம்பஸ்டிபிள் ஸ்டேட் இன்னும் வரல. அவிநாசித்வ, இன்டிஸ்ட்ரக்டிபிள். ஸோ இன்டிஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட்டும் இன்னும் வரல பரமாத்மாக்கு. பரமாத்மா ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ பரமாத்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் 5 கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆதிபிண்டம். ஸோ வந்து இப்ப ஆதி வந்துருச்சு. ஸோ எதுவுமே இல்ல, இப்ப ஆதி மூலம் ஒண்ணு வந்துருச்சு பிண்ட உற்பத்தியில. அனாதி பிண்டம்ல பாருங்க, பரமானந்ததா. ஸோ upheaval of emotional delight. ஸோ இமோஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸ்பந்தன், ஹர்ஷா, உத்சாஹா, நிஸ்பந்தா, நித்திய சுகத்வம். ஸோ இமோஷனல் ஸ்டேட் வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு? யூனிவர்ஸ்க்கு. ஸோ வைப்ரேஷன் வந்துருச்சு, த்ரில்லிங் சென்சேஷன் வந்துருச்சு, என்தூசியாசம் வந்துருச்சு, பெர்ஃபெக்ட் காம்னஸ் வந்துருச்சு, எஸ்டசி ஸ்டேட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிரபோதா. ஸோ செல்ஃப் illumined கான்சியஸ்னஸ். ஸோ உதயம், உல்லாசம், அவபாசம், விகாசம், பிரபா. ஸோ இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அரைசிங், டிலைட், ஸ்பிளண்டர், எக்ஸ்பான்ஷன், illumination. ஸோ செல்ஃப் illumined கான்சியஸ்னஸ் வந்தத பேசிட்டு இருக்கேன்ல. Oh my god. சாரி மேடம். Okay, no problem. Okay, next state பாருங்க, ஆதிபிண்டம்ல சித் உதயம், self determining and all determining consciousness. So சத்பாவம், விசாரம், கர்த்ரித்வ, ஸ்வதந்தரத்வ, ஞாத்ருத்வ. So இப்படி வருது. ஸோ சித் உதயம் ஆகுது, உயிர் வந்து உதயமாகிற ஸ்டேட். ஓகே, ஸோ அவேக்கனிங் ஸ்டேட், எக்ஸிஸ்டன்ஸ், ஆக்டிவிட்டி, இண்டிபெண்டன்ஸ், நோயிங் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம்லாம் சித் உதயமாகிறதுக்கு இருக்கு அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிரகாஷம், எட்டர்னலி பினாமினல் மேனிஃபெஸ்டேஷன் இப்பதான் ஆரம்பிக்குது. நிர்பீகரத்வ, நிஷ்கலத்வ, சமத்தா, நிர்விகல்பத்வ, விஸ்ராந்தி. விஸ்ராந்தில நம்ம ஜெனரலா யூஸ் பண்ற வேர்டு இல்லையா. சேஞ்ச்லெஸ்னஸ், ஸ்ட்ரெயின்லெஸ்னஸ், ஈக்வானிமிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் ஐடேஷன், டிஸ்இல்யூஷன்மென்ட். விஸ்ராந்திங்கிறது வந்து ரெஸ்ட் ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் சோகம், சோகம் பாவம். சோகம் மெடிடேஷன் பண்றோம் இல்லையா. ஸோ ஹி, ஐஎம்னஸ், சோகம், அகம்தா, ஐனஸ், அகந்த ஐஸ்வர்யம். அகந்த ஐஸ்வர்யம்னு தமிழ்ல சொல்றோம், அதேதான். அகந்த ஐஸ்வர்யா, அன்லிமிட்டெட் ப்ராஸ்பரிட்டி. ஸ்வத்மதா, செல்ஃப் ஆத்மன், ஸ்வாத்மதா, விஸ்வானுபூதம் சொல்றோம் இல்லையா. விஷ்ணுவோட அந்த ஸ்டேட்டை சொல்லுவோம் இல்லையா, அவருதான் எல்லாம் அப்படின்ற ஸ்டேட். யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், சர்வஞா, ஆம்னிசைன்ஸ், இதெல்லாம் அவரோட. அந்த யூனிவர்ஸ் எப்படிலாம் கிரியேட் ஆகி வருதுங்கிறத சொல்றாங்க இந்த 3 ஸ்லைட்ல. இது நான் எடுப்பேன் 1 hour ஆயிடும் ஒரு ஸ்லைடுக்கு. ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்து போறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் தாண்டி ஆதி பிண்டம்ல இருந்து பிண்ட உற்பத்தியான phase 4 மகாசாகர பிண்டம் வருது. மகாசாகர பிண்டம் அப்படின்னா என்னன்றத பாருங்க. இப்பதான் பிசிக்கல் ஸ்டேட் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. Pinda also refers to as cosmic Purush. Next stage is evaluation of physical universe from this Adyapinda. Adyapinda is nothing but Adipinda. This is called Mahasagara Pindam by Guru Gorakshanath.
சோ மகாசாகர பிண்டம்னு சொல்றாரு. பிசிக்கல் ஸ்டேட் கிரியேட் ஆகுற இவால்வேஷன் ஸ்டேட்ல பிசிக்கல் ஃபார்ம் வர ஆரம்பிக்கும் போது அது மகாசாகர பிண்டம் அப்படிங்கறத சொல்றாரு. So it is a play of Shakti and Shiva which creates this magnificent universe or Mahasagara Pindam அப்படிங்கிறாரு. So magnificent universe யாருனால வந்துச்சு அப்படிங்கும் போது சிவ சக்தி காம்பினேஷன்ல தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ இதுக்கு என்ன அர்த்தம்ங்க? எல்லாமே 2ல இருந்து 1 தான் வரும், 1ல இருந்து 2 வராது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சோ பாருங்க, அம்மா ஐ மீன் மேல் ஃபீமேல் இருந்தாதான் பேபி வரும், அடுத்த மேனிஃபெஸ்டேஷன் அப்பதான் வரும். சோ அது மாதிரி தான் எல்லாத்துக்குமான ஒரு சீடு கூட 2ஆ விரிஞ்சா மட்டும்தான் அதுல இருந்து முளை வரும். சோ அது மாதிரி தான் சொல்றாங்க இவங்க. He says that it evolves through the creation of 5 Mahabhutas or great elements as follows. So பூதாஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது அப்படி சொல்றாங்க. பாருங்க, from Adya Pinda evolves Maha Akasham. ஃபர்ஸ்ட் மகா ஆகாசம்ங்கிறது உருவாகுது. சோ யூனிவர்ஸ்ல இருந்து மகா ஆகாசம் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அதே மகா ஆகாசத்துல இருந்து இவால்ஸ் மகாவாயு. சோ ஆகாசம்ல இருந்துதான் வாயு உருவாகுது. வாயுல இருந்து ஃப்ரம் மகாவாயு இவால்ஸ் மகா தேஜஸ். சோ ஃபயர் எலிமெண்ட் உருவாகுது. ஃப்ரம் மகா தேஜஸ் இவால்ஸ் மகா சலீலா. சலீலா இஸ் நத்திங் பட் வாட்டர். சோ நீர் வந்து உருவாகுது. From Mahasalila evolves Mahaprithvi. So எர்த் வந்து உருவாகுது. சோ இந்த இது நமக்கு தெரியும் ஏற்கனவே. பஞ்சபூதங்கள் எப்படி வந்து எவால்வேஷன் ஆஃப் பஞ்சபூதாஸ் நம்ம ஆல்ரெடி we are aware of that இல்லையா, நம்ம அதுக்கு தெரிஞ்சிருக்கோம். சோ அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு பாருங்க. சோ பாருங்க, since Bhutas evolves from each other, they also pervade each other as follows. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ ஏன் ஒன்னுல இருந்து இன்னொன்னு வரும்போது எதுல இருந்து வந்துச்சோ, இப்ப தேஜஸ் எடுத்துட்டோம்னா ஆகாஷோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், வாயோட கேரக்டரிஸ்டிக்ஸும் அதுல இருக்கும் தேஜஸ்ல. சோ அததான் சொல்றாங்க இட் பெர்வேட்ஸ் அப்படின்னு. ஆகாஷ் பெர்வேட்ஸ் வாயு. வாயுல ஆகாஷத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். So Akash plus Vayu pervades Tejas. Akash plus Vayu plus Tejas pervades Salila. Akash plus Vayu plus Tejas plus Salila pervades Prithvi. Prithviல எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, so very important question ஏரியாலாம் we are starting now. So மகாசாகர பிண்டம்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டோம். இந்த ஸ்லைட்ல இருந்து கேட்காத கொஸ்டினே இது வரைக்கும் இல்ல. So every time they will ask மகா ஆகாசம். மகா ஆகாசத்துக்கு 5 கேரக்டர் கொடுத்திருக்காரு பாருங்க. சோ அவகாசா, அச்சித்ரா, அப்ரிசித்வா, நீலவர்ணதா, சப்தத்வா அப்படின்னு சொல்றாங்க. ஆகாசத்துக்கு பாருங்க வேக்கம், எம்டினஸ் இருக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கா, பெர்வேசிவ். சோ நான் டச்சபிலிட்டி, தொட முடியுதா, இல்ல. சோ நீலவர்ணதா டார்க் ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொல்றாரு, கலர் கேட்டகரைஸ் பண்றாரு பாருங்க. சோ சப்தத்வம், சப்தங்கிற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு, சப்தா கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. பொட்டன்ஷியல் ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் அலாயிங் சவுண்ட் அப்படின்றத சொல்றாரு. சோ இடி மின்னல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, சோ அததான் சொல்றாரு. சோ நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அவரு என்ன ஸ்டேட்ல இருந்து சொன்னாருன்னு தெரியுங்க, நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்ல இருந்து நாம எடுத்துக்கலாம். சோ மகாவாயு, மகாவாயுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல என்னன்னா, எப்படி உங்களுக்கு கொஸ்டின் வரும்னா இதை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அவகாசா, சித்ரா, அப்ரிசத்வா, நீலவர்ணத்தா, சப்தத்வா, ஒண்ணு இந்த ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸான்னு கேட்பாங்க. மாத்தி கேரக்டர் கொடுத்து இதுல இருந்து எதெல்லாம் ஆகாசத்தோட கேரக்டர்னு கேட்பாங்க. சோ சம்டைம்ஸ் சான்ஸ்கிரிட் கொடுத்து தமிழ் இங்கிலீஷ் கேட்பாங்க, இங்கிலீஷ் கொடுத்து சம்ஸ்கிரிட் கேட்பாங்க. சோ there is many variation in one slide. இதுல இருந்து நீங்க வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு மேல இந்த ஒரு ஸ்லைட்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம படிக்கிறத கரெக்டா படிச்சிட்டோம்னா கேன் த்ரூ எனி கொஸ்டின்ஸ். சோ மகாவாயுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, சஞ்சாரம், சஞ்சாலனம், ஸ்பர்ஷம், சோஷனம், தூம்ரவர்ணதா. சஞ்சாரம்னா என்னங்க தமிழ்ல நம்ம சொல்றோமே, நான்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறது, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சீக்கிரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். அநேகமா நான் சாப்டர் 1 முடிக்கிறதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். Anybody present?
எல்லாமே பியூர் கான்சியஸ் ஸ்டேட் போயிட்டீங்களா? கொஞ்சம் ஈவன் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வாங்களேன். சஞ்சாரம்னா உள்ள வருது மேடம். ஓகேங்க. the carries quality of movement and like vibrations and waves. சஞ்சாலனம் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வேர்டு தாங்க. எல்லாமே தமிழ்ல நம்ம யூஸ் பண்றதுதான். எபிலிட்டி ஃபார் மூவ்மெண்ட் பிளஸ் ஃபோர்ஸ் டு காஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். நம்மளும் நகர முடியும், மற்ற பொருள்களையும் நகர்த்துறதுக்கான கேப்பபிலிட்டி நமக்கு வந்துடும். அதுதான் சஞ்சாலனம். நெக்ஸ்ட் ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷம்னா ஸ்டிமுலேட்ஸ் சென்ஸ் ஆஃப் டச்சிங். நம்ம ஸ்பர்சம் தமிழ் வார்த்தை, அழகான தமிழ் வார்த்தை. சோஷனம் குவாலிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் அக்னி சலீலா பிருத்வி. வாயுக்கு எல்லாத்தோட அப்சார்ப்ஷன் குவாலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தூம்ர வர்ணத்தானா. தூம்ரம் அப்படின்னா இன்விசிபிள் கலர், தூம்ரம்னா ஸ்மோக், வர்ணத்தான கலர். சோ ஸ்மோக்கோட கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. விண்டுக்கெல்லாம் கலர் சொல்றாரு பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் தேஜஸ். தேஜஸ்னா ஃபயர் எலிமெண்ட். சோ தகத்வம், தக தகன்னு எரியுது. பஷகத்வம் the quality of assimilation and transformation. ஒரு பொருளை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறதுதான் பஷகத்வம். நெக்ஸ்ட் உஷ்ணத்வம், உஷ்ணம் ஹீட். பிரகாசத்துவம் லைட். ரக்தவர்ணத்தா ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ மகாசலீலா பிரவாகம் மீன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். கண்டினியூஸ் ஃப்ளோவை தான் நம்ம பிரவாகம் சொல்லுவோம். சோ நம்ம தூய தமிழ்ல படிக்கும் போது நதிகள் எல்லாம் பிரவாகமா போகுது அப்படி சொல்லுவாங்க. நதிய பத்தி பேசும்போது பிரவாகம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய பிரவாகமா இருந்துச்சுன்னா நதியை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லையா? சோ அப்யாயனம் மீன்ஸ் இட் ஹாஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃபெர்டிலைசிங். சோ நீர் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடம்லாம் வளமா இருக்கும். சோ திரவம், திரவம் ஸ்டேட், ஃப்ளூயிட் கண்டென்ட், ஃப்ளூயிட் ஸ்டேட்ல இருக்கு. ரசம் மீன்ஸ் பலேட்டபிள். ஸ்வேதம், ஸ்வேத வர்ணத்தா ஒயிட் கலர், ஒயிட் கலர்ல இருக்குன்னு சொல்றாரு. சோ மகா பிருத்வி பார்த்தோம்னா ஸ்தூலதா, ஸ்தூலம்ங்கிற வேர்டு இங்கதான் வரும். பிருத்திவியில தான் ஸ்தூலம் வரும். சோ ஒரு ஷேப் எங்க கிடைக்குதுங்க? பிருத்திவியில தான் கிடைக்கும். மீன்ஸ் கிராஸ்னஸ். சோ நானகாரதா மீன்ஸ் இட் ஹாஸ் மல்டிபிள் ஃபார்ம்ஸ், ஷேப், சைஸ். சோ நிறைய ஃபார்ம்ஸோ ஷேப்ஸோ சைஸோ இருக்கும். சோ கத்யன, கத்யான்ய மீன் சாலிட், சாலிடா இருக்கும். கந்தா, கந்தம்னா ஆர்டர், அதுக்கு மண் வாசனையா இருக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா? சோ மண் வாசனை ஸ்மெல் இருக்கு. பீத்த வர்ணத்தா எல்லோ கலர்ல இருக்கும்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு ஸ்லைட்ல இருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு இது வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இன்னமும் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ கவனமா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் சோ மகாசாகர பிண்டம்ல இருந்து அந்த சாகர பிண்டமை யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அஷ்டமூர்த்திகள் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ சிவாத் பைரவா, பைரவாத் ஸ்ரீகாந்தா, ஸ்ரீகாந்தாத் சதாசிவா, சதாசிவாத் ஈஸ்வரா, ஈஸ்வராத் ருத்ரா, ருத்ராத் விஷ்ணுஹு, விஷ்ணோர் பிரம்மா இது மகாசாகர பிண்டஸ்ய மூர்த்தி அஸ்தகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மகாசாகர பிண்டத்தை கண்ட்ரோல் பண்ற இந்த அஷ்டமூர்த்திகளோட இவாலுவேஷன் கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மூர்த்தி சிவா. சிவால இருந்து பைரவா வராரு, பைரவால இருந்து ஸ்ரீகாந்தா வராரு, ஸ்ரீகாந்தால இருந்து சதாசிவா வராரு, சதாசிவன்ல இருந்து ஈஸ்வரா வராரு, ஈஸ்வரால இருந்து ருத்ரா வராரு, ருத்ரால இருந்து விஷ்ணு வராரு, விஷ்ணுல இருந்து பிரம்மா வராரு. அட் லாஸ்ட் பிரம்மா ஸ்டேட் அப்படிங்கறத இவரு சொல்றாரு. சோ இவ்ளோ பேர் சொல்றோம்ல, இது எல்லாமே கான்சியஸ் ஸ்டேட்டோட இவாலுவேஷன். ஒரு கான்சியஸ் ஸ்டேட்டுக்கும் ஒரு நேம் படிக்கிறோம். அதுதான் சிவான் வைக்கிறோம், பைரவான் வைக்கிறோம், ஸ்ரீகாந்தான் வைக்கிறோம், சதாசிவான் வைக்கிறோம், விஷ்ணுன்னு வைக்கிறோம், பிரம்மான் வைக்கிறோம், ருத்ரான் வைக்கிறோம். எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறோம். அதெல்லாமே கான்சியஸ் ஸ்டேட்டோட நேமு, கான்சியஸ் ஸ்டேட்டோட இவாலுவேஷன். சோ ஒவ்வொரு கான்சியஸ் ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றாரு. ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் மூர்த்தி சிவா, சுப்ரீம் கான்சியஸ்னஸ். He is self-illuminating, which is all transcending, all comprehending, all illumining, all unifying. சுப்ரீம் கான்சியஸ்னஸ்க்கு எல்லாமே இருக்கும். தன்னை பத்தியும் தெரியும், தன்னிலையில இருந்து மாறதுக்கும் தெரியும், எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கவும் தெரியும், எல்லாத்தையும் ஒன்னு சேர வச்சுக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு சுப்ரீம் கான்சியஸ்னஸ் வேணும்னா we will pray to Shiva.
இங்க இருந்து நாம இவால்வேஷன் கீழ இருந்து தான் போக முடியும். எடுத்தோடனே சிவாவோட கான்சியஸ்னஸ்க்கு போக முடியாது. ஸோ வில் பாஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டெப் டு நெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போயிட முடியாது. ஸோ லிஃப்ட் வெஸ்ட் எல்லாம் நம்மளால போக முடியாதுங்க. ஒரு கான்சியஸ் ஸ்டேட்டா போய் தான் போக முடியும். So next Murti, second Murti, Bhairava. Bhairava is purity state, perfection state, bliss state. அதுதான் Bhairava. He is often worshipped as ideal state of yoga, jnana, with no imperfection, limitation, bondage, sorrow. பைரவரை நம்ம வணங்கும் போது நமக்கு எங்க வரும்? இம்பர்ஃபெக்ஷன் இருக்காது, லிமிடேஷன்ஸ் இருக்கும், பாண்டேஜ் இருக்காது. இதெல்லாம் சொல்றாங்க. ஞானமும் யோகமும் உயர்ந்த நிலையில நமக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் தேர்ட் மூர்த்தி ஸ்ரீகாந்தா, aesthetic consciousness, அழகான ஒரு நிலை. So yogis meditate on him to create perfect harmony and beauty within. So aesthetic means beauty. So ஹார்மனிக்கும் பியூட்டிக்கும் யாரு வந்து ஹெட் அப்படின்னா ஸ்ரீகாந்தா. நெக்ஸ்ட் ஃபோர்த் மூர்த்தி சதாசிவா, மாரல் கான்சியஸ்னஸ். சோ தர்ம நியாயங்கள் எல்லாம் யாரு ஃப்ரேம் பண்றா பாருங்க. ரெகுலேட்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் தர்மா or moral orders in which ideals of goodness, perfect morality are the principles. ஒண்ணுமே இல்ல பாருங்க, நேச்சர்ல பாருங்க, இது எல்லாமே இருக்கும். பெர்ஃபெக்ஷன் இருக்கும், பிளிஸ் இருக்கும், பியூரிட்டி இருக்கும், ஏஸ்தெட்டிக் இருக்கும், ஹார்மனி இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க நம்ம இதோட நேச்சரை கம்பேர் பண்ணி பாருங்க, அத்தனையுமே இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களை ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் யார் கண்ட்ரோல் பண்றா? இப்ப நான் சொல்றேன், இவ்வளவு பிரபஞ்சத்துல இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, யார் கண்ட்ரோல் பண்றாங்கிறதுக்கு ஆன்சர் கொடுக்குறாரு பாருங்க. சோ ஃபிஃப்த் மூர்த்தி இஸ் ஈஸ்வரா, இன்டெலெக்சுவல் கான்சியஸ்னஸ். இன்டெலெக்சுவல் கான்சியஸ்னஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுங்க? ட்ரூத் கேன் யூஸ் their intellect, ability to overcome ignorance, recognize and avoid errors and follow path to realization. So யார் இதுக்கெல்லாம் வழிகாட்டுறாங்கன்னா ஈஸ்வரா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் மூர்த்தி இஸ் ருத்ரா, மென்டல் கான்சியஸ்னஸ். He regulates and controls over the world of mind and mental powers, mental phenomenon and brings about harmony. So mental control பண்ணிட்டாவே harmony ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். So next Vishnu, life power. So உயிர்நிலை. So he is the all-pervading life power which regulates, controls, maintains, unites all diverse forces harmoniously. So எவ்வளோ உயிர், எந்த உயிர் எவ்வளோ தூரம் வளரணும், எவ்வளோ இந்த ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும், அதெல்லாம் கண்ட்ரோல், உயிர்நிலைகளை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா விஷ்ணு ஸ்டேட். So next பிரம்மா, material consciousness. He controls, regulates, harmonizes our material bodies, material forces, material phenomenon, material world fulla control பண்றது யாரு? So structural gross features control பண்றது யாருன்னா பிரம்மா. உன் கை இப்படிதான் இருக்கணும், உன் கண் இப்படிதான் இருக்கணும், முகம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் பண்றது யாருங்க? ஒரு கல்லுனா இப்படிதான் இருக்கணும், தங்கம்னா இப்படிதான் இருக்கணும், வைரம்னா இப்படிதான் இருக்கணும், பிளாட்டினம்னா இப்படிதான் இருக்கணும்னு அதோட ஸ்ட்ரக்சர் ஃப்ரேமேஷன் யார் கொடுக்குறாங்க? பிரம்மா. ஒரு பஞ்சபூதத்து படைச்சிட்டாரு. பஞ்சபூதத்துக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு யார் என்ன கண்ட்ரோல் பண்றாங்கன்னு ஆட்களை அலோகேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பிண்ட உற்பத்தி, 5 phase, 5th phase பிரகிருதி பிண்டம். சோ பிரகிருதி, நம்ம சொல்றோமே பிரகிருதி, இப்பதான் நம்ம பிரகிருதிக்கே வந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. சோ 7 dimensions of individual person. நம்மளோட 7 dimensions என்ன அப்படின்றத பாருங்க. எல்லா கொஸ்டினை நீங்க எவ்வளவு டவுட் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அத்தனை டவுட்டுக்கும் ஆன்சர் இங்க வச்சிருக்காரு. யாருமே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இங்க இருக்கு. So dimension 1, gross material body or Bhuda Pinda, material body. So dimension 2, mental body or Andakarana. Andakarana Panchaka. Panchaka means 5. Andakarana 5 Kula 5, 25 characteristics irukku. So next Kula Panchaka or psychophysical aspects of the person. So psychophysical word ku parunga, Kula Panchakam. Panchaka is 5. Again dimension 3 has 25 characteristics. Next Vyakti Panchaka are forms of self expression of the person's mind. ஒருத்தர் எப்படிலாம் நம்ம பார்த்தோன்னே சில பேர் ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா? சோ வெக்தி பஞ்சகால ஆட்டிடியூட்ஸ், ஒரு பர்சனோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் சொல்லுவார்.
நெக்ஸ்ட் பிரத்யக்ஷ கரண பஞ்சகா, எல்லாமே பஞ்சகா தாங்க. So again you will get இந்த இடத்துல வர இந்த எல்லா பஞ்சகமும் டைமென்ஷன் 1, டைமென்ஷன் 2, டைமென்ஷன் 3, டைமென்ஷன் 4, டைமென்ஷன் 5 இதுல எல்லாமே 25 characteristics. 25 characteristics is very important. question area தான். So நீங்க எல்லா characteristics படிச்சு தான் ஆகணும். So dimension 6 system of nadis. ஏற்கனவே நாடிஸை பத்தி படிச்சிருப்போம். சேம் நாடிஸ். டைமென்ஷன் 7, 10 vital forces and தசவாயு. ஸோ தசவாயு நம்ம ஆல்ரெடி படிச்சதே தான். ஸோ நோ டிஃபரன்ஸ், அது எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ இப்போ ஒரு பஞ்சகா படிக்கிறான். பிரகிருதி பிண்டால உள்ள பஞ்சகாசா படிக்கலாம். ஸோ பூதபிண்டம் வாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Material body consists of 5 gross material elements or 5 bhudas which are directly derived from 5 tattvas. So நமக்கு தான் தெரியுமே 5 பூதாஸ்ல இருந்து 5 தத்வாஸ் தான் அங்க இருந்து தான் நம்ம வந்தோம். நம்ம பாடி பஞ்சபூதங்களால ஆனதுன்னு சொல்றோம் இல்லையா? These 5 material elements mix in differential proportion to form each part of the body. இங்கதான் வரும். எங்க வேரியேஷன் வருதுன்னு பாருங்க. ஏன் இவ்வளவு வேரியேஷன் இருக்கு? உங்களுக்கு, எனக்கு, பக்கத்துல இருக்கவங்களுக்கு, அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு எதுக்கு இவ்வளவு வேரியேஷன் இருக்குன்றது சொல்றாங்க பாருங்க. The mix in different proportions to form each part of the body. இதுதான் முக்கியம். சோ பிருத்வி, சலீலா, தேஜஸ், வாயு, ஆகாசா. பிருத்வி நம்ம உடம்புல பிருத்வி கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள பார்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா போன்ஸ் அஸ்தி, ஃபிளஷ் மாம்சா, ஸ்கின் பக், டிஷ்யூஸ் நாடி, ஹேர் ரோமம், இதெல்லாமே பிருத்திவி கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளது. டிஃபைன்டு இதுதான் ஸ்ட்ரக்சர்னு சொல்ற பிருத்திவி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க இதே ஆர்டர்ல படிக்கணும். ஸோ ஆர்டர் கொடுத்து அரேஞ்ச் பண்ண சொன்னா பண்ணி தான் ஆகணும் நம்ம, அப்பதான் மார்க் வாங்க முடியும். நெக்ஸ்ட் சலீலாக்கு பாருங்க. சலீலால என்ன இருக்கு? யூரின், செமன், பிளட், ஸ்வேதா, சலைவா. சலிவாக்கு லாலா, யூரினுக்கு மூத்ரா, செமனுக்கு சுக்ரா, பிளட்டுக்கு சோனிதா, ஸ்வெட்டுக்கு ஸ்வேதா. நெக்ஸ்ட் தேஜஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. வயிறு எரியுதுமா, பசிக்குது அப்படி கேட்கிறோம்ல, ஹங்கர் சுத்தா, thirst trishna, sleep nidra, luster kandi, sloth ஆலஸ்ய. சோ சோம்பேறித்தனமும் அங்க இருந்தா வருது. தேஜஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். வாயு கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. ரன்னிங், வாக்கிங், எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன், சப்ரஷன், இது எல்லாமே வாயுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். தவனா, பிராமணா, பிரசரணா, அக்கூச்சனா, நிரோதா, இதெல்லாம் நம்ம பாடியில நடக்கிற விஷயங்கள் தான். ஆகாசா கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. பிசிக்கல் அட்ராக்ஷன், ராகம். ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிக்குது. ஏன்? அட சொல்லுங்க. ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிக்கல, நம்மளுக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. ஒருத்தவங்கள பார்த்தோன்னே பிடிக்குது, ஒருத்தவங்கள பார்த்தோன்னே பிடிக்கல. ஏன்? Oh, you are in pure conscious state. Okay. சலீலா வர்க் பண்ணுது. ஓ, சலீலா வேலை பண்ணதா? ஓகே. எல்லாத்துக்குமே இந்த ஆகாசம் தான் காரணம். ஸோ ராகம், துவேஷம், ஃபியர், ஷேம், லவ், பயம், லஜ்ஜா, மோகா, இததான் காரணம். லவ் வாஸ் ஃபர்ஸ்ட் சைட்னா சொல்றோமே, அதுக்கெல்லாம் ஆகாச சக்தி தாங்க காரணம். அதெல்லாம் அவருக்கு ஆன்சர் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாங்க? The 5 Buddhas not only create our physical self like bones, flesh, tissues, sweat. இந்த 5 Buddhas physical state மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா இல்ல. பட் ஆல்சோ மேனிஃபெஸ்ட் அவர் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுது. ஹங்கர், தர்ஸ்ட், ஸ்லீப், லஸ்டர் எல்லாமே. அது மட்டும்தான் பண்ணுதா? இல்ல. சைக்கிக்கல் ஆஸ்பெக்டும் பண்ணுது. லவ், ஃபியரு, ஷேம், இதெல்லாம் கொடுக்குது. ஸோ 5 Buddhas are basic elements which directly affect our physical well-being. நம்மளோட கேரக்டரை டிஃபைன் பண்றது யாருங்க? இந்த 5 பூதாஸ் தான். ஸோ டெம்பரேச்சர், இம்பல்ஸ், டிஸ்பொசிஷன், வேர், யோகா, பேலன்சிங், அபவ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ 5 பூதா மட்டும் நம்ம உடம்புல கரெக்டா இருந்ததுன்னா எந்த நம்மளோட ஒரு பர்சனாலிட்டி டிஃபைன் பண்றது யாருங்க? ஒரு பர்சன். அந்த பர்சனோட பர்சனாலிட்டி பிசிக்கல், மென்டல், வைட்டல்
எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் டிஃபைன் பண்றது பஞ்சபூதாஸ் அப்படின்றத சொல்றாரு. நெக்ஸ்ட் டைமென்ஷன் 2 அந்த கரண பஞ்சகா. உங்களுக்கெல்லாம் ஐ திங்க் இந்த டைமென்ஷன்ஸ் பிரகிருதி பிண்டா மட்டும் முடிச்சிடலான் இருக்கேன். ஆல் ஓகே, எல்லாரும் ஓகேவா? எல்லாருக்கும் another it takes around 20 minutes. ஓகே ஓகே மேம். ஓகே மேம். no problem. அந்த கரண பஞ்சகா டைமென்ஷன் பாருங்க. அந்த கரணத்தை என்னெல்லாம் சொல்றாரு. அக்கார்டிங் டு குரு கோரக்ஷநாத், the mind or mental body is a inner instrument for self expression. சோலோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன் தான் இந்த மென்டல் மைண்ட் அப்படி சொல்றாரு. So it is expressed or manifested through 5 mental phenomena: manas, buddhi, ahamkar. இதுக்கு முன்னாடி இந்த மனாஸ், புத்தி, அகங்கார் இதெல்லாம் எங்கெங்க படிச்சிருக்கோம்? வேற என்ன புக்லெட்ல படிச்சிருக்கோம்? யோகா புக்லெட்ல யோக சுத்ரா. அங்க எல்லாம் இப்ப நம்ம அந்த கரணம் அப்படின்னா 3ஓட நிறுத்திடுவாங்க இல்லையா? அந்த கரணம்னா 3 நிறுத்திடுவோம். ஆனா அதையும் தாண்டி இவர் சித்தா சைத்தன்யம் அப்படிங்கிற 2 கான்சியஸ் ஸ்டேட்டை கொண்டு வராரு. சோ மனாஸ், புத்தி, அகங்கார், சித்தம், சைத்தன்யம் அப்படின்னு சொல்றாரு. சோ எவ்ரிதிங் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு 5 and 5 features. Everything under 25 characteristics phenomenon. மனாஸ் பாருங்க, சங்கல்பம், விகல்பம், மூர்ச்சம், ஜடதா, மனனம், இதெல்லாமே மனசோட கேரக்டரிஸ்டிக்ஸ். பாருங்க, சங்கல்பம் ஆசைப்படுறது, விகல்பம் டவுட், என்ன இப்படியே அப்படியே நிக்கிற ஸ்டன் ஆகி நிக்கிறேன்னு சொல்றோம் இல்லையா? ஜடதம்னா கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட், மனனம்னா மனனம் பண்றது. புத்தியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, விவேகம், வைராக்கியம், சாந்தி, சந்தோஷம், சாமம். சோ டிஸ்கிரிமினேட், புத்தி டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும். சோ நான் அட்டாச்மெண்ட், வைராகியமா இருக்கும், காமா இருக்கும், கண்டென்மெண்ட், சந்தோஷமா இருக்கும், சாமம், ஃபர்கிவ்னஸ். சோ புத்தி வேலை செஞ்சுச்சுன்னா நம்ம ஈஸியா எல்லாத்தையும் மன்னிச்சிடுவோம். பாருங்க, அகங்கார் பாருங்க, அபிமானம், மத்தியம், மம சுகம், மம துக்கம், மம இதம், எல்லாம் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சொல்றது எல்லாமே அகங்கார். பாருங்க, சென்ஸ் ஆஃப் ஐனஸ், மை பாடி, மை மைண்ட், இன்டெலெக்ட், பிளானிங் ஃபார் ஒன்ஸ் ஹாப்பினஸ் அண்ட் கோல்ஸ். துக்கம், ஸ்ட்ரகிளிங் ஓவர் ஒன்ஸ் சாரோ. இதம், ஃபீலிங் ஆஃப் திஸ் இஸ் மைன் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபீலிங், இதெல்லாம் கொடுக்கிறது அகங்காரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் சித்தாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, மதி, ஸ்மிருதி, திருதி, தியாகம், ஸ்வீகாரம். மதினா பாருங்க ஹாபிட், ஸ்மிருதினா மெமரி, திருத்தினா டிட்டர்மினேஷன், தியாகம்னா தியாகம், ஸ்வீகாரம்னா ஸ்வீகாரம். சோ நெக்ஸ்ட் சைத்தன்யம், இதெல்லாம் ஹையர் லெவல். மனாஸ் லோயர், புத்தி அதுக்கு மேல, அகங்கார் அதுக்கு மேல, சித்தா அதுக்கு மேல, சைத்தன்யம் இஸ் ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். சோ விமர்ஷா, ரேஷனல் ரிஃப்ளெக்ஷன், விமர்சனம் அப்படின்னு சொல்றோம்ல. சிலனா, சிஸ்டமேட்டிக் செல்ஃப் டிசிப்ளின், தைரியா, பேஷன்ஸ் இருக்கு ரொம்ப. சிந்தானா, கான்டம்ப்ளேஷன், நம்ம ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட். நிஷ்பிரியத்வ, கல்டிவேட்டட் டிசைர்லெஸ்னஸ். சோ நமக்கு ஆசையே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியது சைத்தன்யம். இதெல்லாம் ஒரு ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் சைத்தன்யம். அந்த கரணாஸ் அக்கார்டிங் டு குரு கோரக்ஷநாத் இஸ் 5. மனாஸ், புத்தி, அகங்கார், சித்தா, சைத்தன்யா. அக்கார்டிங் டு பதஞ்சலி இஸ் 3. மனாஸ், புத்தி, அகங்கார். அவ்வளவுதான். சோ இதுல வேரியேஷன்ஸ் நீங்க படிச்சுக்கணும். ஒரு டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் அந்த கரணம். சோ டைமென்ஷன் 3 குல பஞ்சகா பாருங்க, குரூப்பிங் ஆஃப் 5 invisible forces which act together to determine character, inclination and aptitude of a person. சோ ஒரு பர்சனை எப்படி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருக்காரு பாருங்க. They are non-physical forces act upon the psycho-physical aspects of the person. According to Guru Gorakshnath, Kula is manifested in 5 ways. So Kula Panchaka is 5 ways. Sattvam, Rajas, Tamas. 3 குணங்கள் தான் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே இல்லையா? அக்கார்டிங் டு பதஞ்சலி சத்வா, ரஜஸ், தமஸ் தான். ஆனா சோ அக்கார்டிங் டு குரு கோரக்ஷநாத்
சத்வா ரஜஸ் தமஸ் காலம் ஜீவன். சோ இதெல்லாம் இது காலம் ஜீவனும் காலத்தையும் ஜீவனையும் பொறுத்துதான் சத்வ ரஜஸ் தமஸ்ல எது டாமினண்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சோ ஒரு எப்பவுமே ஒருத்தங்க அமைதியாவே இருக்க மாட்டாங்க, எப்பவுமே ஒரு மாதிரி ஆக்டிவாவே இருக்க மாட்டாங்க, எப்பவுமே வந்து சோம்பேறியாவே இருக்க மாட்டாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் காலம். சோ காலையில ஒரு ஆக்டிவா இருப்போம், மதியமானா கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியான ஸ்டேட்டுக்கு வருவோம், நைட் ஆனா தமஸ் ஸ்டேட் போயிடுவோம். சோ எல்லாரும் காலையில தான் ஆக்டிவா இருக்காங்களா? இல்ல. எல்லாரும் மதியம் ஒரு மாதிரி இருக்காங்களா? எல்லாரும் நைட்டு தான் தூங்குறாங்களா? இன்னும் அதே மாதிரி கான்சியஸ் ஸ்டேட், அவேக்கனிங், ஜாகிரத அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா, துரிய அவஸ்தா, துரியாதீத அவஸ்தா. All these avastas are explained in which Upanishad? என்னடா கிளாஸ் எடுக்க சொன்னா கொஸ்டின் கேக்குறாளேன்னு பாக்குறீங்களா? குட்மா, சூப்பர். சோ அந்த இந்த ஸ்டேட் ஜாகிரதா ஸ்டேட் இந்த ஜீவனோட நிலைகளை பொறுத்தும் கால நிலைகளை பொறுத்தும் தான் சத்துவ ரஜஸ் தமஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கறத இவர் சொல்றாரு. சோ அதுக்கும் சத்வா ரஜஸ் தமஸ் காலம் ஜீவனுக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கிறாரு, 5 கேரக்டரிஸ்டிக்ஸ். சோ சத்வாக்கு பாருங்க, தயம், கம்பேஷன், தர்மம், ரைட்டிஷியஸ்னஸ், கிரியா, நோபல் டீட்ஸ், நல்ல விஷயங்களை மட்டும் செய்யறது, பக்தி, டிவோஷன், ஸ்ரத்தா, ஃபெய்த், நம்பிக்கை. இது எல்லாமே சத்வகுணத்தை, சத்வகுணம் நமக்கு வந்து டாமினண்டா இருக்கும்போது இப்படி எல்லாம் நம்ம இருப்போம், நம்ம சைக்கிக்கு இப்படிதான் ஆக்ட் பண்ணும். சோ ரஜஸ் இருக்கும்போது பாருங்க, தனா, செல்ஃப் சேரிட்டி, போகம், என்ஜாய்மெண்ட், ஸ்ருங்காரம், ஆர்னமெண்டேஷன், சிங்காரிக்கிறது, அழகுபடுத்திக்கிறது, வஸ்து கிரகணம், மோர் ப்ராப்பர்ட்டி, எல்லா வஸ்துகளையும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறது, ஸ்வர்த்தா சங்கிரகணா, செல்ஃபிஷ் அக்யூசேஷன் அண்ட் அக்யூமிலேஷன். யாருக்குன்னா ரஜஸ் வந்து எப்பவுமே டாமினண்டா இருக்காங்களா அவங்க எல்லாம் செல்ஃபிஷா இருப்பாங்கங்க, அவ்வளவுதான் சொல்றாரு. தமஸ், விவாதம், எப்ப பார் விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கலகம் பண்றது, சண்டை பண்ணி விட்டுறது, சோகம் பண்ணிடுறது, வதம் கொல்றது, வஞ்சனம், டிசெப்ஷன், எல்லாமே பாருங்க தமிழ் வார்த்தை. விவாதம் பண்றது, யூஸ்லெஸ் கான்ட்ரோவர்சரிஸ், கலகம், குவாரல்சம்னஸ், சோகா, மெலங்கலி, வதம், கில்லிங், வஞ்சனா, டிசெப்ஷன். சோ தமஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம். சோ காலம், ஃபார் ஸ்பெசிபிக் பீரியட்ஸ், காலனா, இம்பாக்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பொறுத்து, கல்பனா, இமேஜினேஷன் ஆஃப் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். நம்ம வந்து கற்பனையிலே இது நடந்துருமோ, எதுவுமே நடக்காத ஒண்ணு வந்து இது நடந்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம் இல்லையா? நெக்ஸ்ட் பிராந்தி, கன்ஃபியூஷன்ல இருக்கிறது. பிரமாதம், பீரியாடிக்கல் இன்சானிட்டி, அனர்த்தம், ஆக்சிடென்ட் ஆயிருது, எதிர்பாராத நடக்கிறது. இந்த பிராந்தி, பிரமாதம் அப்படின்னா ஒரு சூத்ரால வருங்க, அது எந்த சூத்ரான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பதஞ்சலி யோக சூத்ரால, அந்த சூத்ராவை கொஞ்சம் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல ட்ரை பண்றீங்க, ஆனா வரல. யாதி ஸ்தான சம்சய பிரமாத ஆலஸ்ய அலப்த பூமி தத்துவ அனவஸ்தி தத்துவானி ச அந்தராயம். ஓகே, அவ்வளவுதாங்க. இந்த வேர்டை நீங்க அங்க படிச்ச அத்தனை வேர்டும் இந்த புக்லெட்ல நிறைய இடத்துல வரும், ஆலசியெல்லாம் முன்னாடி வரும். சோ குட் மான், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஜீவன் பாருங்க, ஜாகிரத அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா, துரிய அவஸ்தா, துரியாதீதா. சோ ஜாகிரதனா அவைக்கன் ஸ்டேட், ஸ்வப்னம்னா ட்ரீம் ஸ்டேட், எப்ப பார் கனவு கண்டுட்டே இருன்னு சொல்றாங்கல்ல. சுசுப்தினா டீப் ஸ்லீப், அது நம்ம நிறைய பேர் போறதே இல்ல. துரியாவஸ்தானா பிளிஸ்ஃபுல்னஸ், துரியாதீதனா யூனியன் வித் டிரான்சென்டென்டல் சோல். சோ சிவாவோட யூனியன்ல இருக்கிறது தான் துரியாதீதா. பாருங்க, Sattva Rajas Tamas appears in different proportion in the body of the person and can also differ from time to time. கால சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறிடும். பாருங்க, இம்பாக்ட் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம சத்வ ரஜஸ் தமஸ் வந்து மாறிடும். எது நமக்கு ஒண்ணு அமைதியா போயிடுவோம், இல்லைன்னா வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், அந்த மாதிரி. இல்லைன்னா இன்னும் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லடா, இல்லைன்னா கலகம் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம். இதெல்லாம் தான் இருக்கும்.
அண்ட் ஜீவா ஸ்டேட். என்ன ஜீவா ஸ்டேட் என்னவா இருக்கோ, ஜாகிரதா இருக்கோ, சொப்னா இருக்கோ, சுசுப்தியா இருக்கோ, துரியாவா இருக்கோ, என்னவா இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி வாட் எவர் இன்ஸ் டாமினன்ஸ் கெட்ஸ் மேனிஃபெஸ்டட். எது டாமினண்டா இருக்கோ அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அது வெளிப்படும். டியூரிங் ஈச் பீரியட் ஆஃப் காலா ஜீவா ஸ்டேட் கிரியேட் இம்பேக்ட் ஆன் ஆட்டிடியூட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. ஒரு பர்சன் ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிப்போம்ல, இதுதாங்க காரணம். நாம ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கிறதுக்கும் இதுதான் ரீசன். இது எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு. நெக்ஸ்ட் டைமென்ஷன் 4 வியக்தி பஞ்சகா. 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வியக்தி. ஸோ இச்சா, கிரியா, மாயா, பிரகிருதி, வாக். இதுலயும் ஏற்கனவே வாக்ல ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இச்சா, இச்சானா ஆலேஷன் எக்ஸ்பிரஸ்ட் இன் 5 ways. இச்சா பாருங்க, ஆசை, உன்மாதா, வாசனாஸ், வாஞ்சா, சிந்தா, செஸ்டா. பாருங்க, எக்ஸைட்மெண்ட், டீப் ரூட்டட் டிசைர்ஸ் ஃபார் alluring, வாஞ்சனைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. வாலண்டரி திங்கிங் அண்ட் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராங் ரெசல்யூஷன்ஸ். இதெல்லாமே இச்சை, இச்சைனால வரக்கூடியது. கிரியா, ஸ்மரணா, உத்யோக, காரிய, நிச்சய, ஸ்வாகுலச்சார. இதெல்லாமே ஆக்டிவ் ரீகாலிங். ஸ்மரணம்னா ரீகாலிங், உத்தியோகம்னா ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பேர் பண்றது, காரியம்னா ரியல் ஆக்ஷன்ஸ், ஸோ செய்து காமிக்கிறது, நிச்சயம்னா நிச்சயமா அவ்வளோ டிட்டர்மைண்டா இருக்கிறது, ஸ்வகுலோச்சனார அப்படின்னா ரிச்சியஸ் டீட்ஸ், நல்ல விஷயங்களை செய்யறது. ஸோ நெக்ஸ்ட் மாயா, இல்யூஷன் எத்தனை வகையா இருக்கு பாருங்க. மாதா, மதம், ஆச்சரியம், தம்பா, கிரீத்ரிமத்வ, அசத்திய. இதெல்லாமே மாயாவோட விஷயம். ஸோ வேனிட்டி, மதம், ஆச்சரியம் அதேதான். ஜெலசி, செல்ஃப் கன்சர்ட். நெக்ஸ்ட் ஃபால்ஸ் ப்ரொஜெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து அன்ட்ரூத்ஃபுல்னஸ். நெக்ஸ்ட் பிரகிருதி, டெம்பராமெண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் 5 ways. ஆசா, திருஷ்ணா, ஸ்பிருஹா, கன்ஷா, மித்யா. hope, thirst, desire, ambition, false hope. மித்யாஞானம், மித்யாஞானம் இங்க இருந்து வரும். மித்யாஞான சூத்ரா யாராவது சொல்ல முடியுமா? சரி, யோசிச்சு வைங்க. லாஸ்ட் அட் எண்ட் வந்து கேட்கிறேன். நெக்ஸ்ட் வாக், ஸ்பீச். ஸ்பீச் வந்து 5 phases இருக்குன்னு சொல்றாரு. பரம், பஷ்யந்தி, மத்தியமா, வைகாரி, மாத்ரிகா. மாத்ரிகா தான் நம்ம பேசுற இந்த சவுண்ட், ஃபெனடிக் சவுண்ட்ஸ்லாம் மாத்ரிகா. வைகாரா அப்படின்னா உடம்புக்குள்ள நடக்கிற சவுண்ட்ஸ், இப்ப ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அது மாதிரி சவுண்ட். நெக்ஸ்ட் வந்து மத்தியமா, சம் வைப்ரேஷன்ஸ் இன் பிசிக்கல் சிஸ்டம். ரொம்ப மைன்யூட்டா கவனிச்சா மத்தியமா சவுண்ட் நமக்கு கேட்கும். பஷ்யந்தி சுத்தமா கேட்காது. சவுண்ட் கான்சியஸ்னஸ் கேன் பர்சீவ், நம்மளால உணர்தான் முடியும், அத இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ பரா இஸ் ஓம் சவுண்ட், பரா இஸ் ஓம் சவுண்ட். நம்ம ஓம் சவுண்ட்ல இருந்துதான் உருவாயிருக்கும். நம்ம நேச்சர்ல நிறைய நீங்க கொஞ்சம் நம்ம அமைதி நிலையில இருந்து யோசிச்சோம்னா, நேச்சர் ஹேஸ் ஓம் சவுண்ட், எவ்ரிதிங் ஹேஸ் ஓம் சவுண்ட். ஓம் சவுண்ட் இல்லாத இடமே கிடையாது. நம்ம உடம்புல பிரீத்தை கூட நல்லா நோசிச்சோம்னா ஓம் சவுண்ட் கிடைக்கும். நம்ம செல்லுக்குள்ளார, ஒவ்வொரு சின்ன செல்குள்ளார, ஜெனட்டிக் மெட்டீரியலுக்குள்ளாரையும் ஓம் சவுண்ட் தான் இருக்கு. ஸோ பரா சவுண்ட். நெக்ஸ்ட் டைமென்ஷன் 5 பிரத்யக்ஷ காரண பஞ்சகா. This refers to 5 things which directly contribute to the maintenance, development and renewal of the body. So maintenance, development, renewal க்கு எதெல்லாம் காரணம்? While they work behind the scenes and cannot be seen, and the result of these 5 is very visible and seen over the period of time. ஸோ இதுக்கெல்லாம் நாங்க டைரக்டா எதுவுமே இல்லைங்க, இன்டைரக்டா நாங்க வேலை பண்ணுவோம். ஆனா நாங்க நாங்க கொடுக்குற ரிசல்ட் வந்து அப்படி சும்மா சூப்பரா காமிக்கும் அப்படி சொல்றாங்க. கர்மா, சுபகர்மா, சுபகர்மா, யஷஹா, அபகிருதிகி, அதிர்ஷ்ட பல சாதனா. அவ்வளவுதாங்க. சுபம்னா என்னங்க? நல்ல விஷயம். அசுபம்னா கெட்ட விஷயம். யசஹம்னா டெம்பரரி ஆர் லாஸ்டிங் ஃபேம், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இருக்குது. அப்பகிருத்தினா பேர் கேட்டு போயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அது. அதிர்ஷ்ட பலம், அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம் தாங்க, அவ்வளவுதான்.
கர்மா முடிஞ்சிச்சு. காமம். ரதி, பிரதி, கிருதா, காமனா, அதுர்தா. சோ ரத்தினா செக்ஷுவல் அட்டாச்மெண்ட், பிரித்தினா பிளஷர், அதுல இருந்து வரக்கூடிய பிளஷர், கிருதானா கிராட்டிபிகேஷன் ஆஃப் செக்ஷுவல் பேஷன்ஸ், ஸோ அதுல இருந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய கிராட்டிபிகேஷன்ஸ். காமனா அப்படின்னா மோர் டிசைர் ஃபார் செக்ஷுவல் கிராட்டிபிகேஷன், ஸோ எக்ஸ்ட்ரீமா போறது, ஸோ எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறது. அதுர்த்தானா எதுவுமே எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ காமாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சந்திரா, மூனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. The moon provides soma juice. Soma juice which nourish all life and balance the body and mind. So சோமபானம் அப்படின்னா, ஸோ அது நமக்கு வந்து ஒரு மாதிரி பியூர் கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கும் போது இட் வில் செக்ரீட்ஸ், ஸோ இட் வில் கிவ் பிளிஸ் ஸ்டேட். ஸோ சூர்யா, அது என்ன பண்ணும், நரிஷ் பண்ணும், எல்லாத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் இந்த சோமபானம் கொடுக்கும்னு சொல்றாங்க. சூரிய சக்தி என்ன பண்ணுமா, பேசிக் எனர்ஜி விச் ஜென்ரேட்ஸ் ஆல் லைஃப் அண்ட் ஃபுட். ஸோ எல்லா லைஃபை ஜென்ரேட் பண்றதுக்கும் ஃபுட்டை ஜென்ரேட் பண்றதுக்கும் சூரிய சக்தி நமக்கு தேவைப்படுது. அக்னி சக்தி பாருங்க, ஃபயர் பிளேஸ் இட்ஸ் ரோல் ஃபார் ப்ரொவைடிங் ஹீட் அண்ட் லைட், ரெகுலேட்டிங் த அப்சார்ப்ஷன் அசிமுலேஷன்ஸ் ஆஃப் ஃபுட் இன் த பாடி. ஸோ ஃபயர் எலமெண்ட் இருந்தால் தான் அப்சார்ப்ஷன் அசிமுலேஷன்லாம் நடக்கும். 3, 4, 5 are cosmic forces which have direct impact on the life of the person. Guru Gorakshnath says that sun, moon and fire all have their own multiple forces or kalas. ஒவ்வொன்றுக்கும் காலங்கள் அதிகமா இருக்கு. Moon has 17 kalas, sun has 12 kalas, Agni has 10 kalas அப்படின்னு சொல்றாரு. இந்த காலங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு, பட் it is not available in the slide. So dimension 6 system of nadis. நாடிஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இடகலா, பின்கலா, சுஷ்மனா, கந்தாரி, ஹஸ்தா, புஷா, யசஸ்வினி, அலம்புசா, குகு, சங்கினி. ஸோ இடகலா லெஃப்ட் சைட் ஆஃப் த சுஷ்மனா லொகேஷன். ஸோ எண்டிங் டெர்மினேஷன் இங்க லெஃப்ட் நாஸ்ட்ரில். பின்கலா இஸ் ரைட் சைட் ஆஃப் த சுஷ்மனா and the terminator at the right nostril. Sushmana is crown of the head, middle of the spine. Gandhari is behind Ida, left eye. Hasta is in front of Ida, right eye. Pusa is behind Pingala, right ear. Yasaswini between Gandhari and Saraswati, left ear la irukku end point. So Alambusha is bifurcated mouth and anus. So end in the anus. பாருங்க, அலம்பூசா நாடி வந்து it plays major role. நிறைய இடத்துல அலம்பூசா you can deep into the yogic books படிக்கும் போது நம்ம அலம்பூசா நிறைய இடத்துல சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ஸோ அதோட லொகேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும், ஏன் அலம்பூசா அங்க சொல்றாங்க அப்படின்னு. ஸோ இட் பைஃபிகேட் அட் மவுத் டு ஆனஸ் கனெக்ஷன் இருக்கிறது அலம்பூசா. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மவுத். ஸோ குஹு இன் ஃப்ரண்ட் ஆஃப் சுஷ்மனா அண்ட் லிங்க தேசா, ஸோ ஜெனிட்டல்ஸ்ல இருக்கு. இட் எண்ட்ஸ் இன் த ஜெனிட்டல்ஸ் ஆக்சுவலி. சங்கினி இஸ் பிட்வீன் கந்தாரி அண்ட் சரஸ்வதி. Gandhari and Saraswati. So it is ends in the anus. So 10 nadis, 10 pranas. So dimension 7 is pranas. Prana, Udana, Sammana, Apana, Vyana is Mahaprana. Naga, Kurma, Krikara, Devadatta, Dhananjaya is Upaprana. So prana is working in the chest region. Its movement is upward and its function is respiration and circulation. Udana is throat region, upward direction, communication process. So it's in the Udana prana is plays an important role actually. Samana prana is in the navel region. It is in inward direction. It functions it helps in the functions of digestion and distributions. So Apana prana is below the navel, downward direction, elimination and reproduction is play for a reproductive function. Apana prana plays an important role. Vyana all over the body, circular direction, movement. So all type of movement Vyana plays an important role. So Upaprana, Naga, functioning in the belching and vomiting time function. Naga, Kurma is blinking of eyes, Krikara hunger, sneezing, Devadatta is sleeping, yawning, and Dhananjaya is holding breath, holding the body after the death. So all dimension 7 finished. Prakriti Pindam நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஒரு பாடி, ஒரு ஹியூமன் பாடி எப்படி மேட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் எதுக்கு காரணம்
அது என்ன கேரக்டர் இருந்தா என்ன ரீசன் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ பிண்டோட்பத்தி இஸ் 5th phase ஆஃப் திஸ் ஒன், சாரி 6th phase கர்ப்பபிண்டா. பிண்டோட்பத்தியில 6th phase வந்து கர்ப்பபிண்டா. மாஸ் ஆஃப் எம்பிரியோ ஃப்ரம் யூனியன் ஆஃப் மேல் ஃபீமேல் ஃபார் கன்செப்ஷன்ஸ். பாருங்க ஃபர்ஸ்ட் டே அது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஸோ first day Jiva takes embryo shape by combination of Rajas and Bindu. First day வந்து combine ஆகுது, அவ்வளவுதான், embryo shapeக்கு வருது. Next 7th day பாருங்க, it attain bubble form. Bubble formக்கு வருது. 15 days it takes globular form. 1 monthல it solidifies. 2nd month head வருது. 3rd month ஆர்மும் ஃபீட்டும் வருது. கை கால்கள்லாம் protrudes தான், ஷேப் சும்மா அப்படி முளைப்பு மாதிரி வருது, அவ்வளவுதான். 4th monthல பார்த்தோம்னா ஐஸ், இயர்ஸ், நோஸ், மவுத், பெனிஸ், ஆனஸ் டேக்ஸ் ஷேப். ஸோ 5th monthல பேக் அண்ட் பெல்லி ஃபார்ம். 6th monthல நெயில்ஸ் அண்ட் ஹேர்ஸ் க்ரோ. 7th monthல it attains consciousness. This consciousness is pure consciousness. ஸோ God consciousness தான் அந்த குழந்தைக்கு இருக்கும் 7th monthல. 8th month full growth. 9th month enlightened with true knowledge. But at the end of 10th month, contact with the sex organ and loses its true knowledge and born as an ignorant child. So ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தையா பிறக்கும் அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம். பாடி பேபி பாடி கான்ஸ்டியூயன்ஸ் எனர்ஜி ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர். எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து அவ்வளோ, அந்த குழந்தைக்கு எவ்வளோ எது எவ்வளோ விஷயம் எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. 3.5 pala of semen, 326 gram of semen இருக்கும். 1820 gram of blood, plagum and vada. Next 12 pala, 1116 gram of fat இருக்கும். 930 gram of bile இருக்கும். And marrow, bile and marrow each. Next 9300 grams of flesh இருக்கும். 360 bones இருக்கும். 360 joints இருக்கும். 3.5 hair follicles இருக்கும் ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாரு. So Upadesa 1 is finished. Okay, any doubts? வேற வழி இல்லைங்க. 25 characteristics நம்ம படிச்சுதான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்லைட நீங்க சும்மா ரிவைஸ் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் வர 25 characteristics அப் டு பிராணா நாடிஸ் வரைக்கும் 25 characteristics படிச்சுதான் ஆகணும். ஏன்னா இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சாதான் ஒரு எப்படியும் 3 to 5 questions வந்து இதுல வந்துடும் உங்களுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? Still in pure conscious state. கொஞ்சம் awakening stateக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். படிச்சாதான் திரும்ப எங்களுக்கு தெரியும். எல்லாம் புதுசா சொல்லிருக்கீங்க. கௌரி அம்மா தலையாட்டிட்டாங்க. Oh, video is coming. ஓகே Okay. So doubts இருந்தா ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் will clarify. இது ரொம்ப அழகான ஒரு புக்லெட்ங்க. ஃப்ரீ டைம் கிடைச்சு உங்களுக்கு ஏதாவது படிக்க சான்ஸ் இருந்துச்சுன்னா படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஓகே.